பட்ஜெட்ல ஆல் இன் ஒன் பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து லெனோவோ அவைலபிள் இருக்கு. 9ல இருந்து சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸ். டெஸ்க்டாப்ஸ் பிராண்டட் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஏசர் இருக்கு, லெனோவோ இருக்கு. கேமிங் கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஒரு நிப்பாட்டிட்டோம். டிஸ்க் வித் 3 இயர்ஸ் கம்பெனி வாரண்டியோட வரும். இதுலேயே வந்து கூட வந்து உங்களுக்கு கீபோர்டு மவுஸ் வந்துடும். நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். சிப்ட்ரானிக்ஸ் இருக்கும், கூலர் மாஸ்டர், ஜிகாபைட். உங்களுக்கு டபுள் கலர் இருக்கு, ரெண்டு கலர் இருக்கு, ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட். இதை முதல்ல கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் ரிஜிஸ்ட்ரேட் ப்ரைஸோட. அப்புறம் இன்ஃபேக்ட் சில ப்ராடக்ட்ஸில் அதை விட இங்கே கம்மியாகவே கிடைக்குது இப்போ. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கேட்சிஸ் கேபிள், லேண்ட் கேபிள். இல்லை வந்து இது சிசிடிவி கேமராக்கள் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதோட கிராஃபிக்ஸ் கார்டு, ரேம், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது புதுசு தான். நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் ஆல் ப்ராடக்ட் நம்ம அவைலபிள் இருக்கு. அதுல இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். இது வந்து நாக் அவுட் ஸ்பீக்கர். பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து இப்போ டவர் மாடல்ல HP அண்ட் லெனோவோல நம்ம வந்து ரீபோபிஸ் டெஸ்க்டாப் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோடம்பாக்கத்தில் தான் இருக்கோம். கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை கம்ப்யூட்டர்ஸில் தான் இருக்கும். இவங்க வந்து ஹோல்சேல் டீலரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மானிட்டரு, அதுக்கப்புறமா கேபினெட்ஸு, தென் கீபோர்டு, மவுஸு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கம்மியான விலையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ஷோரூம் சொல்கிறதோட இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லேப்டாப்ஸு, டெஸ்க்டாப்ஸ், இந்த மாதிரி நிறைய கீபோர்டு, மவுஸு, வயர்லெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் டெஸ்க்டாப், கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், நான் லைன் முகமது அலி ஃப்ரம் தி சென்னை கம்ப்யூட்டர்ஸ் கோடம்பாக்கத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஆக்சுவலி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம அதில் மிஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும், அதில் ஏற்கனவே போட்டிருந்த எல்லா ப்ராடக்ட்டையும் பற்றி மறுபடியும் வியூ பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்ன ப்ரைஸிங்கில் பண்ணுறோம், என்னென்ன சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாவாரியாக சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் ஆத்தரைஸ் பார்ட்னர் டெல், HP, லெனோவோ, ஏசர், ஆசூஸ், மற்ற பிராண்டட் பிரிண்டர்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் சிசிடிவி கேமராஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல் அசசரிஸ் நம்ம வந்து கம்மியான பிரைஸ்ல பல்க் குவான்டிட்டியா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சிங்கிள் நம்பர் வேணும் இல்ல பல்க் குவான்டிட்டியா வேணும், எதுவா இருந்தாலும் மேல கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா அது சென்னை கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சிக்னல்ல இருந்து டுவர்ட்ஸ் சூளைமரம் ரோட்ல வந்து பொன்மணி மாளிகை, வைரமுத்து கல்யாண மண்டபம் இருக்கும். அதுல இருந்து ஒரு 4 பில்டிங் தாண்டி இருக்கு. 2007ல வந்து நான் ஒரே ஆளா இது ஆரம்பிச்ச நிறுவனம் இது. இப்போ பாத்தீங்கன்னா இது சூளைமேடு, கோடம்பாக்கம் அண்ட் டிஆர் ரங்கனா ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி 3 பிரான்ச்சோட இது ரன் இயங்கிட்டு இருக்கு. நல்ல முறையில் வந்து நம்ம சர்வீஸ் சப்போர்ட்டும் கஸ்டமருக்கான ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணதுனால நம்ம வந்து ஹியூஜ் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலர் கஸ்டமரா மாறிட்டாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வந்து எல்லா கம்ப்யூட்டர் அசசரிஸும், லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் அதர் சிசிடிவி கேமரா ப்ராடக்ட் எல்லாமே எங்ககிட்ட வந்து கம்மி பட்ஜெட்ல கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். மற்ற மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இங்கே நல்லா இருக்கும். ஆஃப்டர் வாரண்டி பீரியடுக்கு அப்புறமா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எனி டைம் கான்டாக்ட் பண்ணினாலும் வில் கிவ் ஃபுல் சப்போர்ட். எனி டைம் நீங்க வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக நம்மளுடைய ஸ்டோருக்கு எடுத்துட்டு வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். வாரண்டி பீரியட்ல நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுவோம். கம்பெனியில் ஏதாவது சர்வீஸ் இஷ்யூ இருக்கு, வாரண்டி சப்போர்ட்ல ஏதாவது டிலே பண்றாங்க அப்படின்னா நாங்கள் கம்பெனிக்கு டைரக்டா வந்து கான்டாக்ட் பண்ணி அது வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம். சர்வீஸ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த லேப்டாப் இருக்கு, இந்த லேப்டாப்ல வந்து ஸ்கிரீன் டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல ஸ்கிரீன் broken ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது உங்களுக்கு நார்மலா வந்து கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சார்ஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல இப்போ கீபோர்ட் ப்ராப்ளம், கீபோர்டு ஒர்க் ஆகல இல்ல ஏதாவது வந்து எரர் இருக்கு அப்படின்னாலும் கீபோர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். டச் பேட் இஷ்யூ இல்ல வேற ஏதாவது வந்து சாஃப்ட்வேர்ல எரர் எதா இருந்தாலும் நம்ம வந்து கம்மி பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நிறைய லேப்டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு எடுத்துட்டு வராங்க. இது வந்து ஓபன் பண்ணும்போது சரியா ஓபன் பண்ணாம இந்த இடத்துல உடஞ்சிருது, தூக்கிட்டு வந்துருது. அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த இன்ஜஸ் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல, அதாவது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees அந்த ரேஞ்ச் வரும். 600-700 rupees கூட அது வந்து காஸ்டிங் அது பண்ணிடலாம். பட் வந்து அது எந்த அளவுக்கு பிரேக் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து காஸ்ட் சொல்ல முடியும். ஸோ அதனுடைய ப்ராடக்ட் வந்து நான் டைரக்டா பார்த்தா தான் அது பண்ண முடியும்.
மினிமம் 1 or 2 days உங்களுக்கு அது வந்து டெலிவரி ஆயிடும், சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை கீபோர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இருந்ததுன்னா நம்ம வந்து அதை இமீடியட்டா சேம் டேலே டெலிவரி வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ லேப்டாப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நார்மல் ஹார்ட் டிரைவ் வந்திருக்கும். நார்மல் ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரேம் கம்மியாக இருக்கும். ஸோ ரேம் அப்கிரேடேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து இப்போ நார்மல் ஹார்ட் டிரைவ் பதிலாக நீங்கள் SSD சேஞ்ச் பண்ணுறதா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்பீட் இருக்கும் லேப்டாப் பொறுத்த வரைக்கும். இப்போ 10th ஜெனரேஷன் லேப்டாப் எல்லாம் போனீங்கன்னா நார்மல் ஹார்ட் டிரைவ் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஸோ இங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. வெளியில வாங்கின லேப்டாப் சரி, நம்ம கிட்ட வாங்கின லேப்டாப் சரி, 10th ஜெனரேஷன் நார்மல் ஹார்ட் டிரைவ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா அப்படின்னு 10th ஜென்ல வந்து கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அதுல இப்போ மோஸ்ட் ஆஃப் தி லேப்டாப் லேட்டஸ்ட் லேப்டாப் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா M.2 ஸ்லாட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த M.2 வந்து இப்போ லேட்டஸ்ட் ஹார்ட் டிரைவ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி அதை நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு SSD-யோட இல்லை ஒரு M.2 லேப்டாப் டெஸ்க்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களோட சஜஷன். இப்போ டெலிவரி எல்லாம் இருக்கா சார் உங்ககிட்ட? நம்ம கிட்ட டெலிவரி இருக்கு சார். ஆல் லொகேஷன், ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா ஆல்சோ நம்ம டெலிவரி பண்றோம். பட் டெலிவரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது, கண்டிப்பா டெலிவரி சார்ஜஸ் இருக்கு. ஏன்னா நான் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான மார்ஜின் சப்ளை பண்ணிட்டு இருக்கனால டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ண மாட்டோம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. நீங்க பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேடிஎம் இருக்கு, பைன் லேப்ஸ் நம்ம மிஷின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 0% EMI கூட நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பண்ணிடுவோம். பிராண்ட் EMI கூட பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு EMI பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கன்சூமர் டியூரபிள்ஸ் வாங்குறதுக்கான ஒரு லோன் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா எங்ககிட்ட அதுக்கான வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல உங்களுடைய எந்த பேங்கோ அந்த பேங்க் உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு SMS பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்க அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாம இருந்தாலும் ஒரு ₹1 மட்டும் டெபிட் ஆகும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து. அந்த ATM கார்டுல வந்து உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அந்த லோன் எலிஜிபிலிட்டி மூலமா நம்ம வந்து எந்த இனிஷியல் அமௌண்ட் கட்டாம வெறும் ₹1 நீங்க பே பண்ணி நீங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் எங்கிட்ட இருக்கு. இது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் கூட நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். IDFC அண்ட் வந்து HDB ஃபினான்ஸ் கூட நம்ம வந்து டைப் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கோம். அநேகமா அந்த வீடியோ லான்ச் ஆகும்போது அது கூட எங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போவோம். வீடியோல போகும்போது எல்லா ப்ராடக்ட்டோட டீடைல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய லாஸ்ட் யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுல வந்து நிறைய என்கொயரிஸ் வரது பாத்தீங்கன்னா ரைசான்ல வந்து கம்மி பட்ஜெட்ல ஒரு 25,000 பட்ஜெட்ல 30,000 பட்ஜெட்ல 3200G இல்ல 3400 எனக்கு வந்து ப்ராசஸரோட ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. பட் AMD ரைசான் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிரச்சனை, ப்ராசஸர் ஷார்டேஜ் இருக்கு. என்ட்ரி லெவல் ப்ராசஸர் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட் சப்ளை தான் இருக்கு, கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா பிராண்டட் சிஸ்டம் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். ஏசர்ல லெனோவால வந்து பிராண்டட் ஸ்டாக் கம்மி பட்ஜெட்ல, அதாவது நீ அசம்பிள் பண்ண என்ன கஷ்டம் ஆகும் அதை விட கம்மியான பட்ஜெட்ல நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட் காமிக்கிறேன், பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீடைல் கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க 3200G இல்ல 3400G வந்து நீங்க நார்மலா அந்த டெஸ்க்டாப் போறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ், அது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 24,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் 3 years வாரண்டியோட ஏசர் கம்பெனி வாரண்டியோட இருக்கு. ஸோ அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் கொடுக்குறேன். அதுல வந்து நீங்க நார்மல் ஹார்ட் டிஸ்க் இல்லாம ஒரு SSD இல்ல M.2 போட்டு ஆட் பண்ணி நீங்க போறதா இருந்தா பெர்ஃபெக்ட்டா நீ அதை வந்து நார்மலா பேசிக் கேம் விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். சார் உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிளா இருக்குமா? செகண்ட் ஹேண்ட் ரிபப்ளிஷ் கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கண்டிப்பா அவைலபிள் இருக்கு. டெல், லெனோவா, HP எல்லா பிராண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 6th 7th ஜெனரேஷன் வரைக்கும் we have the stock and சர்வர் அவைலபிள் இருக்கு. ஒர்க்ஸ்டேஷன் இருக்கு, பிளேட் சர்வர் இருக்கு. ஒர்க்ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 16,000 ஸ்டார்டிங் பிரைஸ். கண்டிப்பா நம்ம இந்த வீடியோல எல்லாத்தையும் நீங்க வந்து வியூ பார்க்க போறீங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போறோம். ரிபப்ளிஷ் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் மினிமம் ₹5,500 ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட. உங்களுக்கு குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணோம் சார், எனக்கு வந்து நான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்ல வந்து நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வாங்குறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல சிஸ்டமா வந்து கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா மினிமம் என்ட்ரி லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிபப்ளிஷ் ஒரு 8,000 9,000 ரேஞ்சில இருந்து ஃபுல் சிஸ்டம் கொடுத்துருவோம். பேசிக்கா CPU மட்டும் போதும் சார், நான் ஒரு பழைய CPU வச்சிருக்கேன், P4 P3 இல்ல CPU வச்சிருக்கேன், இல்ல பழைய ஓல்டு மாடல் DDR2 சீரிஸ் CPU வச்சிருக்கேன், இது வந்து உங்களுக்கு அட்வைசபிள். DDR3 சப்போர்ட்டட்ல உங்களுக்கு லெனோவால டவர் CPU நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் ₹5,500 தான், இன்க்ளூடிங் 500GB ஹார்ட் டிரைவ், 4GB DDR3 RAM. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி மிஷின் வேணாலும் குவான்டிட்டி நாங்கள் சப்ளை பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இது விட்டுனா நீங்கள் ஆல் இன் ஒன் PC வேணும், எனக்கு வந்து வித் கேமராவோட வேணும் அப்படின்னா மினிமம் 13,500 வந்து ரிமோபிஸ்ட் ஆல் இன் ஒன் இருக்கு. இல்லை சார் எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னா மினிமம் 27,000 26,500 ஆசஸோட ஆல் இன் PC இருக்கு. அதை நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் AMD அத்லான்ல இருக்கு, கேமிங் போகிற மாதிரி ஒரு 24 inch ஸ்க்ரீனோட பெரிய ஸ்க்ரீனோட ஒரு ஆல் இன் ஒன் PC 32,000 பட்ஜெட்ல நம்ம அதை பார்க்க போறோம். அதையும் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மினிமம் ரேஞ்சஸ் 19,500 நம்ம லேப்டாப் இருக்கு. அதையும் நம்ம இந்த அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல் லேப்டாப்ஸ் i5 சில்வர் கலர்ல i5 லேப்டாப் 11th ஜெனரேஷன் வித் 1 TB ஹார்ட் டிஸ்க் வித் 4GB 8GB RAM அண்ட் SSD 256 ஓட கொஞ்சம் ஹையர் அண்ட் பட்ஜெட் ஹையர் அண்ட் கான்ஃபிகரேஷன்ல நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட வித் கிராபிக்ஸ் வித்வுட் கிராபிக்ஸ் நியர்லி 60,000 to 67,000ல அந்த லேப்டாப்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ், அசசரிஸ், லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், CCTV கேமரா ப்ராடக்ட், கீபோர்ட், மவுஸ், எனி ப்ராடக்ட், எனி பட்ஜெட்
நீங்க ஒரு 80 rupees ஒரு மவுஸ் வாங்கணும் அப்படின்னா தாராளமா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லொகேஷன் ஆல்ரெடி வந்து உங்க வியூ போட்டுருவோம், இதில் போட்டுருவாங்க. ஒரு யூடியூப் சேனல்ல கீழே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், எங்களுடைய வந்து லொகேஷன் எல்லாமே வந்து சார் கண்டிப்பா யூடியூப் சேனல்ல வந்து வியூ கொடுப்பாங்க. நீங்க உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. 2007ல வந்து மிகச்சிறிய அளவில் ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் கஸ்டமருக்கு கொடுத்த சர்வீஸ்னாலையும் நாங்க வந்து ஜென்யூனா பிசினஸ் பண்ணதுனாலையும் எங்களுக்கு இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா வந்ததுனால இவ்வளவு டெவலப் ஆக முடிஞ்சது. உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கண்டினியூஸா எங்களுக்கு தேவை அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறோம். சார் உங்களை காண்டாக்ட் பண்ணனும் எந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம்? சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப் வீடியோ பார்த்து நைட் மிட் 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க சார். அப்போ கூட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் ரிப்ளை கொடுத்துறோம். ரிப்ளை கொடுக்கலாம் கோவமா போயிட்டு கமெண்ட்ல வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. கண்டிப்பா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதுக்கான டீம் தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க முடிஞ்சா டைரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நீங்க நேரா பார்த்து வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களால வர முடியாது. நான் வந்து திண்டிவனத்திலே இல்ல விழுப்புரத்திலே இருக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கான ப்ராடக்ட் இங்கே நம்ம டெலிவரி பண்ணுவோம். அதுக்கான பேமெண்ட் நீங்க ஆன்லைன் கண்டிப்பா பண்ணணும். சிஓடி ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது. எந்த ராங் கமிட்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்ககிட்ட ஆன்சைட் சர்வீஸ் கிடையாது. எதா இருந்தாலும் நீங்க ஷாப் எடுத்துட்டு இருந்தா ஃபியூச்சர்ல சர்வீஸ் பார்க்கறதா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆன்லைன் ஆன்சைட் வாரண்டி, கம்பெனி வாரண்டி இருக்கிறது. நீங்க கம்பெனிலே வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்டியில பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கஸ்டமர் கேர்ல இருந்து எங்களுடைய கிளைண்ட் இதுல இருந்து பேசி எங்க கிளைண்ட்டுக்கு வந்து இஷ்யூ இருக்கு, நீங்க சால்வ் பண்ணி கொடுங்க கேட்டு உங்களுக்காக நாங்க வந்து அதை பேசி வந்து பரிந்துரைச்சு சீக்கிரமா உங்களுக்கு அதை கிளைம் பண்ணி தரதுக்கான ஆப்ஷன் பண்ணுவோம். எங்கிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 15 daysல ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, பிசிக்கல் டேமேஜுக்கு வந்து வாரண்டி கவர் ஆகாது. பர்னிங், அதாவது 240 வாட்ஸ் போலாம் வந்து 480 வாட்ஸ் கரண்ட் வந்துருச்சு, பர்ன் ஆயிடுச்சு சார், ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் இருக்கும், நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் ஐட்டம்ஸ், எந்த எலக்ட்ரானிக் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் கவரேஜ் ஆகாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன், பிசிக்கல் டேமேஜ் நான் கீழே போட்டு உடச்சிட்டேன் சார், நான் வந்து வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து எங்ககிட்டே வந்து கிளைம் எடுத்துக்கலாம் 15 நாளைக்குள்ள அப்படின்னா. அதுக்கப்புறமா அப்படின்னா நீங்க டைரக்டா கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணலாம். வாரண்டி கிளைம்ல டிலே பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனியோட சேல்ஸ் ரெப்புலையோ இல்லை வந்து நம்ம வந்து அந்த கம்பெனியோட டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லயே பேசி அதை இமீடியட்டா உங்களுக்கு அதை சால்வ் பண்றதுக்கான ஆப்ஷனுக்கு நான் கண்டிப்பா முயற்சி எடுப்பேன். ஓகே, என் பேர் தென்னரசு. விக்னேஷ் சிஸ்டம்ன்ற கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். நம்ம 2009லேருந்து சென்னை கம்ப்யூட்டர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸு. ப்ரைஸ் எல்லாம் ஓகே. ரிச்சிஸ்ட்ரீட் போதே நிப்பாட்டிட்டோம். 2009 2010லேருந்து ரிச்சிஸ்ட்ரீட் போதே நிப்பாட்டிட்டோம். ஃபுல்லாக இங்கே தான் எடுத்துகிறது. ப்ரைஸ் ஓகே, அதே ப்ரைஸ் தராரு, ரிச்சிஸ்ட்ரீட் ப்ரைஸே தராரு எங்களுக்கு. ரீசெல்லர் தான் நம்ம. குவாலிட்டிலாம் அதே பிராண்ட் தானே, சேம் பிராண்ட் தானே. டெல் வேணும்னா டெல்லு, சாம்சங் வேணும்னா சாம்சங், அது மாதிரி பிராண்டை வாங்கிடுவோம். ப்ரைஸை முதல்ல கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் ரிஜிஸ்ட்ரேட் ப்ரைஸோட. அப்புறம் இன்ஃபேக்ட் சில ப்ராடக்ட்ஸில் அதை விட இங்கே கம்மியாகவே கிடைக்குது இப்போ. அதனால் இங்கேயே எடுத்துடுறோம். நம்ம ரெசிடென்ஸ் வந்து கோடம்பாக்கம் தான், ஆஃபீஸ் இருக்கிறதும் கோடம்பாக்கம் தான். எந்த ரிஜிஸ்ட்ரேட் போயிட்டு பார்க்கிங் பண்ணி அங்கே கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இப்போ கூட ஒரு ப்ராடக்ட் வாங்க தான் வந்தேன். ஒரு 5 minutesல பில் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டே இருக்கேன். சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி சார்? மேக்ஸிமம் டைரக்ட் வாரண்டி எங்களுக்கு ரீசெலர்ஸ்க்குன்றதால டைரக்ட் வாரண்டி, டெல்லுக்குன்னா டைரக்ட் வாரண்டி, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அடித்தா அவனே வந்து நேராக பார்த்துட போகிறான். அதர் தென் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வாரண்டி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் கொடுத்து ஒரு 2-3 நாளில் வாங்கிடலாம். அதுதான் மேக்ஸிமம் பிராண்டட் வாங்குறதுனால எல்லாமே டைரக்ட் வாரண்டி தான். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அடித்தா அவனே வந்து கஸ்டமர் பிளேஸே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவான். அது எங்கே வாங்கினாலும் அதான் ப்ரொசீஜர். ஓகே, ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து சாம்சங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அது வந்து நமக்கு என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம், இது நமக்கு எந்த வகையில் நம்ம யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நீங்க டீடைல் வந்து தெரிஞ்சுட்டு வாங்குறது எப்பவுமே நம்ம வந்து லைக் பண்றோம். ஏன்னா நீங்க ஒரு மானிட்டர் வாங்குறீங்க, வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு இந்த கலரிங் வர மாட்டேங்குது சார், எனக்கு இந்த கலருக்காக வாங்கினேன், இந்த மானிட்டர் எனக்கு வந்து பர்பஸ்க்கு எனக்கு ஃபில் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். சாம்சங்ல எல்லா மானிட்டர்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த மானிட்டர்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். சப்போஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேக் டு பேக் மானிட்டர்ஸ் நம்ம வர வச்சு கொடுத்துருவோம். அதுக்கான டைமிங் பீரியட் என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுவோம். இது வந்து நீங்க பார்க்க போறது ஒரு ஹை அண்ட் மானிட்டர். இதை பத்தி சாம்சங்கோட மேனேஜர் நம்ம கூட இருக்காரு, சாம்சங் பெரியசாமி. அவர் இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. வணக்கம் வியூவர்ஸ், சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து. ஆக்சுவலி நான் சாம்சங்ல இருக்கேன். சாம்சங் மானிட்டர் அண்ட் எஸ்எஸ்டிஸ் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்க மானிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வியூவில் காமிப்பாங்க. இது இல்லாமல் நிறைய மாடல் சாம்சங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65 ரேஞ்சஸ். ஸோ இதுக்கு முன்னாடி மானிட்டர்ஸ் யூஸ்வலாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாம்சங்கில் வெரைட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. உங்களோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களோட நீட் என்னன்றது நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மானிட்டர்ஸ் வெரைட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 75 ரேஞ்சஸ் இருக்குது. என்ட்ரி லெவல் எனக்கு சைஸ் சின்னதாக வேணும், பட் எனக்கு பர்பஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாலும் சரி, இல்லை எனக்கு சைஸ் ரொம்ப பெருசாக வேணும், பர்பஸ் ஜாஸ்தி, லைக் நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், ட்ரேட்ல யூஸ் பண்ணுவேன், கேமர்ஸ் எனக்கு வந்து அல்ட்ரா வைட் மானிட்டர்ஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மானிட்டர் வந்து 49 inch.
ஸோ வேர்ல்டு பிக்கஸ்ட் மானிட்டர், அல்ட்ரா வைடு 32:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட். வேற நம்ம கேமிங் யூஸ் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ரேட் வந்து மெயினாக பார்ப்போம், அது இதில் கிடைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் அடிஷ்னலாக வந்து பிக்சர் பை பிக்சர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பிக்சர் பை பிக்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேப்டாப், ஒரு டெஸ்க்டாப், இல்லை ஒரு லேப்டாப் ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த மானிட்டரில் பில்ட்-இன் கேவிஎம் சுவிட்ச் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கேவிஎம் சுவிட்சோட அட்வான்டேஜ் என்னன்னா 2 CPU with a single keyboard mouse, either wired or wireless keyboard mouse டைரக்டா நீங்க மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுல KVM switch மானிட்டரோட ஒரு கார்னர்ல switch கொடுத்திருப்பாங்க. அந்த switch கிளிக் பண்ணீங்கன்னா கர்சர் மட்டும், சோ கீபோர்ட் மவுஸோட கர்சர் மட்டும் A சிஸ்டம்ல இருந்து B சிஸ்டம் மாறிடும். சோ கீபோர்ட் மவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீபோர்ட் மவுஸ் இருந்தாலே போதும். யூசுவலா நம்ம 2 கீபோர்ட் மவுஸ் வச்சுட்டு 2 CPU அக்சஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்குபை ஆகுது அப்படின்னுவாங்க. இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும் மானிட்டர் ஒரு செட் ஆஃப் கீபோர்டு 2 CPU நீங்க ஆல்டர்னேட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இதனோட வைட் ரேஞ்சஸ் வந்து 32:9 அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கேம் வந்து ஷூட்டர் கேம் விளையாடுறாரு அப்படின்னா அந்த ஃபுல் வியூ பேக்ரவுண்ட் வியூ கிடைக்கும். அண்ட் ட்ரேடிங் வந்து கேண்டில் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேண்டில் ரெகுலர் மானிட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். இது அல்ட்ரா வைட் என்னும்போது அதனோட வியூவிங் பெட்டரா இருக்கும். ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அண்ட் சேல் பண்ணும்போது எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு அல்ட்ரா வைட் மானிட்டர் யூஸ் ஆகும். இதுல 2 மானிட்டர் மெர்ஜ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது சென்டர்ல ஒரு பார்டர் வரும். அந்த பார்டர் வரதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இதுல அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் மானிட்டர் 27 இன்ச்சஸ் ஒன்னா வச்சா என்ன சைஸ் கிடைக்குமோ அந்த சைஸ் வந்து இந்த மானிட்டர்ல கிடைக்கும். அந்த இது கர்வ்டு மானிட்டர்ன்றதுனால சிஸ்டம் முன்னாடி அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா ஐ ஸ்ட்ரெயின் கம்பேரிட்டிவ்லி ஃபிளாட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபிளாட் மானிட்டர்ஸ்ல ரேஞ்சஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. மெயினாக வந்து ஸ்மார்ட் மானிட்டர்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று சாம்சங்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் மானிட்டரோட அட்வான்டேஜஸ் மட்டும் நான் சொல்றேன். ரெகுலர் நம்ம டிவி யூஸ் பண்ணுவோம் அண்ட் மானிட்டர் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இன்னமும் வந்து மானிட்டர் பர்பஸ்க்கு டிவியை பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி மானிட்டரோட பர்பஸ் வேற, டிவியோட பர்பஸ் வேற. ஸோ நான் இதை பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்மார்ட் மானிட்டர் வந்து நம்ம வெரைட்டிஸ் வந்து 24, 27, 43 அண்ட் 32 இன்ச்சஸ். இந்த வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து பேசிக்கா நம்ம இங்க வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 27 இன்ச். அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது எல்லாமே காமனாக தான் இருக்கும். அதில் சேஞ்சஸ் நிறைய கிடையாது. நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஸோ மெயினாக இதில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 HDMI போர்ட் வரும், 2 USB போர்ட் வரும். அந்த USB போர்ட் வந்து நீங்கள் ரெதர் பென் டிரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீபோர்ட் மவுஸ் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ADPன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் Office 365 ஆப் மட்டும் ப்ரீலோடட் வந்துடும். அது இல்லாமல் நம்ம டிவி ஆப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இது கொடுத்துருவாங்க. வரக்கூடிய ரிமோட் இதனோட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் வித் வாய்ஸ் கண்ட்ரோல். வாய்ஸ் கண்ட்ரோலுக்கு பிக்ஸ்பே கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது HDR10 வரும். HDR10 வந்து ரெசல்யூஷன் உங்களுக்கு தெரியும், 3 சைடு பார்டர்லெஸ். பிளஸ் ஐசேவர் மோட் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெறும் டாக்குமெண்டேஷன் தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஐசேவர் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். சிஸ்டம் முன்னாடி அதிக நேரம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐசேவர் மோட பத்தி நிறைய தெரியும், அதை யூஸ் பண்ணுவாங்க ரெகுலரா. மொத்த மானிட்டர்ல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஈவன் தோ இதுலயே அதர் மானிட்டர்ஸ்ல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இதுல மட்டும் மல்டிபிள் ஆப்ஷன், உங்க லைட்டிங் தகுந்த மாதிரி அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஹை லோன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். பிளஸ் இதுல வந்து RDP ரிமோட் டெஸ்க்டாப் பிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் உங்களோட லேப்டாப் உடைய IP அட்ரஸ் வச்சுட்டு நீங்க இதை டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். IP அட்ரஸ் வச்சு நீங்க அக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஒரு தின் கிளைண்ட் சர்வர் மாதிரி மாறிடும். உங்களோட லேப்டாப்ல இருக்கிறது எல்லாமே உங்க மானிட்டருக்கு வந்துடும். கீபோர்ட் மவுஸ் டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டு உங்க ஃபுல் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் நீங்க மானிட்டர்ல அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையானது 2 சேம் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மானிட்டர்ல வந்து வைஃபை, ப்ளூடூத், ஸ்கிரீன் மிரரிங் அண்ட் சாம்சங் உடைய டெக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஆப்பிள் ஏர்பிளே 2.0 இருக்கு. ஆப்பிள் டிவைசஸ் டைரக்டா நம்ம வந்து மொபைல்ல பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன், ஈவன் சின்ன ஸ்கிரீன்ல பாக்குறது நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாம்சங் டெக்ஸ் ஹை அண்ட் போன்ல இருக்கிற வயர்லெஸ் டெக்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் CPU மாறிடும். எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் அந்த மொபைல், எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பனா சொல்லணும்னா ஒரு அப்பாவும் பையனும், ஒரு டீனேஜ் பையனும் வந்து ஒரு அந்த போன் டீனேஜோட பையன், பட் அப்பா அவனோட அந்த போன் அக்சஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பையன் டெக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டானா அதுல அட்வான்டேஜ் சொல்றேன். அவனுக்கு ஒரு பர்சனலா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அந்த மொபைல்ல மட்டும் தான் அது விசிபிள் ஆகும். அவங்க டாடி அவர் மானிட்டர் அக்சஸ் பண்றாருன்னா அந்த மெசேஜ் வந்து அவர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு கிடிங்காக சொல்றேன், பட் இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ஒருத்தர் 2 அஃபீஷியல் பர்சன் மீட் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் வருதுன்னா கூட அந்த மானிட்டர்ல அது வியூ ஆகாது. ஸோ டெக்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த மொபைல் ஒரு CPU மாறிடும். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ ஒரு டெஸ்க்டாப் மாதிரி ஒர்க் பண்ணி அதே மொபைல்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் டெக்ஸ்ல இருக்கு. பட் அந்த டெக்ஸ் ஆப்ஷன் சாம்சங் உடைய ஹை அண்ட் மொபைல்ல மட்டும்தான் இருக்கும், எல்லா போன்லயும் கிடைக்காது. ஸோ யூஸ்வலா ஸ்கிரீன் மிரர் வந்து நம்ம என்ன பண்றோமோ அது அப்படியே மொபைல் என்ன இருக்கோ அது எல்லா போன்லயும் இருக்கும், பட் அது அப்படியே வியூ ஆகும்.
டெக்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அது இல்லாம நம்ம டிவில வரக்கூடிய ஹை அண்ட் டிவி, ஸ்மார்ட் டிவில வரக்கூடிய ஆப் எல்லாமே டிஃபால்ட்டா இந்த மானிட்டர்ஸ்ல வந்துடும். ஸ்மார்ட் டிவில இருக்கிறது எல்லாமே வரும்போது நீங்க அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ்லாம் நீங்க லாகின் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதை ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வரக்கூடிய ஸ்பீக்கர் வந்து 5 watts × 2. ரெகுலர் டிவி, என்ட்ரி லெவல் டிவி கம்பேர் பண்ணும்போது வேல்யூம் பெட்டரா இருக்கும். அதுல நீங்க வேல்யூம் கண்ட்ரோல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைசஸ் வெரைட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன், அகைன் ஒரு வாட்டி சொல்றேன். 24 inches இருக்கு, 27 இருக்கு, 32 and 43. 32, 43ல மட்டும் ரெசல்யூஷன் ஜாஸ்தி, யூஎஸ்டி வரும், பிளஸ் டைப் சி போர்ட் அடிஷனலா வரும். அந்த இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல வந்து 27 கவுட் மானிட்டர். ஸோ கவுட் மானிட்டர்னு போகும்போது சாம்சங்கோட ஷேர் ஜாஸ்தி. மானிட்டர் வெரைட்டிஸ் வந்து கவுட்ல நிறைய இருக்கும். 24, 27, 32, 34 அல்ட்ரா வைட் அண்ட் 49 அல்ட்ரா வைட் மானிட்டர் சாம்சங்ல இருக்கு. ஸோ அதுக்கு கீழே யூஸ்ல வரக்கூடிய போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா HDMI, VGA காமன். ஹை எண்ட் மாடல் போக போக அதுல வந்து DP போர்ட் ஆட் ஆகும். கேமிங் மானிட்டர் வரும்போது அது DP போர்ட் ஆட் ஆகும். கேமிங் மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா Odyssey G3 and G5, G7, G9 வெரைட்டிஸ் வந்து 3 இருக்கு. அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா ஃபியூச்சரிக் டிசைன் கொடுத்திருப்பாங்க. ரெகுலர் கேமிங் மானிட்டர் ஈவன் இது வந்து நார்மல் கேமிங் மானிட்டர் மாதிரி இருக்கும். அந்த ஒடிசி போகும்போது அதனோட பேக் சைடுல இருக்க டிசைன் வந்து ஃபியூச்சரிக் டிசைன், அந்த கொஞ்சம் அட்மாஸ்பியர், அந்த கேமிங் அட்மாஸ்பியர் நமக்கு பேசிக்காவே அந்த மானிட்டர்ஸ் கொடுக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அந்த கர்வ் வந்து 1000R கர்வேச்சர் ஷேப்ல கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம ஃபிளாட் மானிட்டர்ஸ் வந்து இங்க 24R350 இருக்கு. ஸோ அந்த மானிட்டரோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா யூசுவல் மானிட்டர் வந்து 60 ஹெர்ட்ஸ்ல வரும். அந்த மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 75 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட். ஹெர்ட்ஸ் வந்து 75. IPS பேனல் வரும். 3 சைடு பார்டரோட AMD FreeSync இதுலயே கொடுத்துருவாங்க. இந்த AMD FreeSync வந்து கேமர்ஸ்க்கு தெரியும், அவங்க யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் ஐசேவர் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபிளிக்கர் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதே சேம் கவுட் மானிட்டர் நான் சொன்னேன், அதே ஃபீச்சர் ரிமைனிங் சேம். இது வித் பார்டரோட வரக்கூடிய என்ட்ரி லெவல். இதுல 27, 32, 34 அல்ட்ரா வைட் அண்ட் 49 inches இருக்கு. ஸோ அந்த 24 inches சொன்ன சேம் 27 inches நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. 27R350 மாடல். இது ரிமைனிங் சேம், IPS சேம், ஸ்பெக் வைஸ் சேம் தான், சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாம இதுல வெரைட்டிஸ் 4K மானிட்டர்ஸ் 28 inches இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே ரெகுலர் கவுண்டர்ல உள்ள மாடல். இது எப்பவுமே ஸ்டாக்ஸ் இருக்கிறது. இது இல்லாம B2B மாடல் சொல்லிட்டு அரௌண்ட் 18 to 20 மாடல்ஸ்க்கு மேல இருக்கு. சார் நீங்க உங்களோட பர்பஸ் இதெல்லாமே ரெகுலரா நான் எடுத்துட்டு போற மாடல், இல்ல என்னோட பர்பஸ் வேற, நான் எடிட்டிங்காக பர்டிகுலரா எடிட்டிங்காக மானிட்டர் பார்க்கறேன், எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கவங்களுக்கு we have separate மாடல். அது வந்து A6, A7, A8 ன்னு சொல்லிட்டு செப்பரேட் மாடல்ஸ் இருக்கு. அது B2B பேஸ்ல தான் ரெகுலரா கிடைக்கும். நீங்க ஒரு குவான்டிட்டிஸ் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான லீட் டைம் வந்து நீங்க சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல சொல்லலாம், சார் எனக்கு இந்த நாளுக்குள்ள வேணும்னா அவங்களோட லீட் டைம் சொல்லிடுவாங்க, இந்த நாளுக்குள்ள கிடைக்கும். பட் அவங்க கமிட் பண்ற டைமுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ஜெனரல் ப்ரொசீஜர் அவங்க சொல்லுவாங்க, அட்வான்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல ரெகுலர் கஸ்டமர்ஸ்னா நீங்க அட்வான்ஸ் பே பண்ண வேண்டாம், நீங்க சொன்னாலே போதும், கமிட் பண்ண டைமுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. சோ இங்க இருக்கிறது எல்லாமே ரெடி டு பிக். பட் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு, அது எல்லாமே வேர் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க, இங்க வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால எது கேட்டாலும் இமீடியட்டா பிக் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல கிடைக்கும். அண்ட் பிரைசிங்கும் வந்து கம்பேரிவ்லி அதர்ஸ் காம்படிட்டிவா இருக்கும். உங்களுக்கான பிரைஸும் உங்களுக்கான நீட் இங்க ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க கேட்கிற क्वेश्चंसக்கு பொறுமையா ஆன்சர் பண்ணுவாங்க. யூசுவலா மத்த இடத்துல பாக்ஸ் மூவிங் தானே, நிறைய பேச மாட்டாங்க. பட் இங்க நீங்க கேட்கிற क्वेश्चन உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய கத்துட்டு போகலாம். ஐடி அக்சசரிஸ் வாங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா நீங்க சென்னை கம்ப்யூட்டர் ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் A to Z இங்க ஐடி சம்பந்தப்பட்டது எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். கேமிங் கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். நீ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே RGB கேபினெட்ஸ், எல்லாமே வித் லைட்டிங்ஸோட RGB கேபினெட் பார்த்துட்டு இருக்கீங்க. RGB கேபினெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் மேக்ஸிமம் மல்டி பிராண்ட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். சிப்ட்ரானிக்ஸ் இருக்கும், கூலர் மாஸ்டர், ஜிகாபைட் அண்ட் வந்து ஜெப்ரானிக்ஸில் ஆல் ஹையர் வேரியன்ட், லோவர் வேரியன்ட். அதாவது இப்போ 2300 ரூபாயிலிருந்து அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி 10,000 12,000 வரைக்கும் எல்லா RGB கேபினெட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் இருக்கு, ரெண்டு கலர் இருக்கு, ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட். இது ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளாக் கலர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 + GST வரும். இது வந்து ஃபுல் லைட்டிங்ஸோட வரும், சைட்லேயே ஃபைபர் கிளாஸ் வரும். இது ஆக்சுவலி வந்து கலர்ஸ் வேரியன்ட் இருக்கு, பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப்ட்ரானிக்ஸ் கேபினெட்ஸ் இருக்கு, ஜெப்ரானிக்ஸ் கேபினெட் இருக்கு. ஆல் என்ட்ரி லெவல்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் ஆல் RGB கேபினெட் அவைலபிள் இருக்கு. ஷார்ட் ஃப்ரம் 2300 ரூபாயிலிருந்து அப் டு 12,000 வரைக்கும் உங்களுக்கு கேபினெட்ஸ் அவைலபிள் கிடைக்கும். இதுக்கான பவர் சப்ளை, ஜிகாபைட்டு, கூலர் மாஸ்டர், கோர்சேர், ஆன்டெக், ஐபால், ஃபிங்கர்ஸ், ஜெப்ரானிக்ஸ்ல வந்து ஹையர் எண்ட் கேமிங் SMBS எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் கிடைக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 2300 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா என்ட்ரி லெவல்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் ஆல் SMBS அப் டு 1000 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மாடலர் மாடலர் இல்லாமல் நார்மல் SMBS எல்லாமே பவர் சப்ளை இருக்கு, எல்லாமே நம்ம அவைலபிள் ஸ்டாக் இருக்கும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹையர் எண்டாக ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறீங்க, AMD Ryzen 5 5600G இல்லை 5600X அது மாதிரி ஹையர் எண்டாக வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறீங்கன்னா ப்ராசஸர் காஸ்ட் நியர்லி பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து
27,000 வரும் ஒன்லி ப்ராசஸர். ஸோ அதில் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நியர்லி ஒரு 50,000 பட்ஜெட்டில் ஒரு சிஸ்டம் நான் ரெடி பண்ணணும் சார் அப்படின்னா இது மாதிரி RGB கேபினெட்டில் நீங்கள் தாராளமாக CPU ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மானிட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய வேரியன்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சாம்சங் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ ஒன்று ப்ளே பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசர், டெல், நெக்ஸ்ட் AOC, ஆல் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஹையர் அண்ட் லோவர் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்கு. எல்லா ரேஞ்சிலையுமே அவைலபிள் இருக்கு. மானிட்டர் பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 lakhs வரைக்கும் ஹையர் அண்ட் மானிட்டர், ட்ரேடிங்கான மானிட்டர்ஸ் எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கு. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ரீபோபிஸ் பெஸ்ட் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் DDR3 சப்போர்ட்டோட ஒரு நல்ல ஸ்பெக் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கொடுக்குறோம். 5,500 rupees அதோட காஸ்டிங் வித் 500 GB ஹார்ட் டிஸ்க் வித் 4 GB RAM. ஏற்கனவே பல வீடியோ நம்ம காமிச்சிருந்தோம். அதே ஸ்பெசிஃபிகேஷன் அது குவான்டிட்டியா வேணாலும் அவைலபிள் இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார் ஜூம் பண்ணி காமிப்பாங்க. இதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஜஸ்ட் 5,500 rupees, நோ அடிஷனல் காஸ்ட். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது. இது வந்து குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு. நீங்க நார்மலா ஒரு BPO பர்பஸ்க்கு இல்ல அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு ஆன்லைன் காஸ்ட் வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட்ல வாங்கிக்கலாம். இதோட ஒரு மானிட்டர் ஆட் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,500 ரூபாயிலிருந்து 3,000 ஆட் ஆன் ஆகும். கீபோர்ட் மவுஸ் ஒரு 300 rupees வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிஸ்டம் வந்து செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 rupees, 9,000 rupees ஒரு நல்ல ஸ்பெக் கம்மி பட்ஜெட்ல இது ரெடி பண்ணிக்கலாம். இது இல்ல எனக்கு வந்து இதுக்கு வாரண்டி வராது, அதனால நான் வந்து புதுசு போராடினா தாராளமா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டெஸ்க்டாப் இருக்கு. மினிமம் ரேஞ்ச் 10,000 rupees இருந்து இருக்கு. Core i3, Core Duo, Core i5, Core i7 எல்லாமே நம்மளோட அவைலபிள் இருக்கு. என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா AMD A6 இருக்கு, AMD Athlon இருக்கு. ஸோ Ryzen 3, Ryzen 5, Ryzen 7 ஆல் வேரியன்ட் நமக்கு அவைலபிள் இருக்கு. Ryzen 3 பொறுத்த வரைக்கும் எங்க பிராண்டட் டெஸ்க்டாப் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. மேபி ஒரு 10-15 டேஸ்ல 3200G, 3400G லான்ச் வந்துரும், கைக்கு ஸ்டாக் வந்துரும் நினைக்கிறேன். பட் கம்பெனில வந்து ஸ்டாக் கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு, லோவர் எண்ட். ஹையர் எண்ட் பொறுத்த வரைக்கும் 5600, 5600G புதுசா லான்ச் ஆயிட்டு இருக்கு வித் இன்பில்ட் கிராபிக்ஸோட. அது எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. மதர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ASRock, Gigabyte, Asus, BioStar ஆல் மதர்போர்ட் மைனிங்கான எல்லா கிராபிக்ஸ் கார்டு, ஹையர் எண்ட் மதர்போர்ட்ஸ், SSD, M.2 உங்களுக்கு ஹையர் அண்ட் கேபினெட்ஸ், ஹையர் அண்ட் மெசன், பவர் சப்ளை, ஹையர் அண்ட் மானிட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. பிரிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல்ல இருந்து ஹையர் அண்ட் வரைக்கும் அப் டு 3,400 rupeesல இருந்து 30, 35, 40,000 வரைக்கும் பிரிண்டர்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்கு. நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு வீடியோல வந்து உங்களுக்கு பிரைஸ் டீடைலோட கொடுப்போம், ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுப்போம். நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லேசர் டோனர். லேசர் டோனர்ல வந்து இப்போ HP இல்ல வந்து Canon நீங்க பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட லேசர் டோனர் ஒரிஜினல் டோனர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காஸ்ட். இதில் சில பேர் இல்ல ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீ ரீஃபில் பண்றதுக்காக போயிட்டு வரதுக்கு பெட்டரா இந்த டோனர் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees காஸ்ட் ஆகும். குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு 450 rupees அந்த காஸ்டிங்ல உங்களுக்கு வந்து பில் ஆகும் இன்க்ளூடிங் GST-யோட. இது நீ எந்தெந்த பிரிண்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Canonல வந்து லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணலாம். HP-ல வந்து 1108, 1020, M1005, அப்புறம் M1136, 126 NW அந்த மாதிரி வந்து ஆல் லேசர் பிரிண்டருக்கான மாடல்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கும். இது 8080 and 12 டோனர்ஸ் அவைலபிள் இருக்கும். 77 டோனர் மாடல்ஸ், சம் டிஃபரெண்ட் மாடல்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. பட் நார்மலா வந்து காமனா வந்து என்னென்ன மாடல்ஸ் வரும் அப்படின்னா 8080 டோனர்ஸ் அண்ட் 12 டோனர்ஸ். ஸோ இந்த டோனர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீ குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு பிரைஸ் கம்மியாக வரும். சிங்கிளா பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு 500 rupees காஸ்டிங் வரும். சரியா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா Cat6 கேபிள், லேண்ட் கேபிள். இல்லை வந்து இது CCTV கேமராக்கு இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான கேபிள் வேணும்னா கம்மி பட்ஜெட்டில் டேக் பிராண்டோட கேபிள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,300 rupees இன்க்ளூடிங் GST. 100 மீட்டர் காயில் இது Cat6 கேபிள். நீ நார்மலாக நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை CCTV கேமராக்கு வீடியோ பலூன் மூலமாக நீங்கள் போட்டு செக் பண்ணி வீடியோ இந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வீடியோ பலூன் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கேமரா CCTV கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குன்ற மாதிரி என்ஜினியர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த கேபிள் கம்மி பட்ஜெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டீலிங் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்மகிட்ட அவைலபிள் குவான்டிட்டி பல்க் குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணுவோம். எனிவேர் நியர் லொகேஷன் சவுத் இந்தியாவுக்குள்ள எங்கே இருந்தாலும் இது உங்களுக்கு சப்ளை ஆகும். 1,300 rupees இன்க்ளூடிங் GST-யோட 100 meters கேபிள். UPS பொறுத்த வரைக்கும் 3 பிராண்ட் அவைலபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா ICE UPS அண்ட் மைக்ரோடெக் அண்ட் நியூமெரிக் UPS மூணுமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா UPS எல்லாமே பிரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீ வந்து ஆக்சுவலி நம்ம வந்து நார்மல் பிரைஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது நியர்லி வந்து 2,200 rupees காஸ்டிங் ஆகும் UPS காஸ்ட். என்ட்ரி லெவல் UPS பாத்தீங்கன்னா Zebronics, Zebian இருந்துச்சு. இப்போ அது கூட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த UPS மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் ஸ்டாக் இல்லை. மேபி ஆஃப்டர் 10 days நமக்கு ஸ்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது பிரைஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் நியர்லி 1,800 rupees காஸ்ட் ஆகும். இது பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மகிட்ட ஐஸ் இருக்கு, நியூமெரிக் UPS இருக்கு அண்ட் ஆல்சோ மைக்ரோடெக். எல்லாமே பாத்தீங்கன்னா 2 years வாரண்டியோட வரும். 2 years வாரண்டியோட இந்த UPS எவ்வளவு நேரம் பேக்கப் கிடைக்கும் நிறைய பேர் தெரியல. கேட்கறாங்க எவ்வளவு நேரம் பேக்கப் இருக்கும் அப்படின்னா 20 minutes பேக்கப் வரும். பேக்கப் பார்த்தீங்கன்னா எப்படி 2-wheeler பேட்டரி வந்து நம்ம காரோட பேட்டரி வந்து நாள் போ வந்து அதனுடைய டைமிங் டியூரேஷன் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இதனுடைய பேக்கப்பும் கம்மியாகிட்டே வரும். அப்படி கம்மியாகும் போது 0 பேக்கப்ல வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கும் பேட்டரி அவுட் ஆயிடுச்சு, பேட்டரி சேஞ்ச் பண்ணும். வித்தின் 2 yearsல ஏதாவது இஷ்யூ அப்படின்னா கம்பெனி டைரக்டா கால் பண்ணீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து அவங்களே ஆன்சைட் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேட்டரி ஏதாவது ஃபால்ட் இருந்தால் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பொறுத்த வரைக்கும் 2 years வாரண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் நியர்லி 2,200 rupees இன்க்ளூடிங் GST-யோட காஸ்டிங் வித் 2 years வாரண்டி.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோகனட் மானிட்டர். கோகனட் மானிட்டர் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இது வந்து 15.4 inches. இதுதான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் மானிட்டர் நம்ம கவுண்டரில். 3,500 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இன்னைக்கு ப்ரைஸ் எனி டைம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் எனி டைம் கால் பண்ணி ப்ரைஸ் கேட்டுக்கலாம். இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா. 15.4 inches எல்இடி அண்ட் வித் HDMI அண்ட் விஜிஏ போர்ட் ரெண்டுமே வந்துடும். இதனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கும். நீங்கள் இது பார்க்குறதுனா இங்கே பார்த்துக்கலாம். இதுதான் ஆக்சுவலி இந்த மானிட்டருடைய ஒரிஜினல் டிஸ்பிளே. இது வந்து 15.4 inches மானிட்டர் எல்இடி டிஸ்பிளே வித் இதில் வந்து விஜிஏ அண்ட் HDMI போர்ட் ரெண்டு போர்ட்டுமே இதில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு சிசிடிவி கேமரா வந்து டிஸ்பிளே பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 19 inches மானிட்டர் இருக்கு. 19 inches மானிட்டர் இங்கே டிஸ்பிளேல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4,900 ரூபா. இதுவும் அதே மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜிஏ அண்ட் HDMI போர்ட் அவுட்புட் வந்துடும். இதுவும் வந்து 1 year வாரண்டியோட கவர் ஆகும். இது வந்து ஜெப்ரானிக்ஸ் ஆல்சோ நம்மகிட்ட அவைலபிள் இருந்துச்சு, இப்போ ஸ்டாக் இல்லை. அதுவும் இதே காஸ்ட் தான். இது எல்இடி மானிட்டர் வித் 1 year வாரண்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 4,900 rupees காஸ்டிங். இதில் வந்து 22, 24 இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் கிடையாது. ஃபியூச்சரில் கம்பெனி எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம சப்ளை பண்ணுவோம். சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு 1 year வாரண்டியோட ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஆக்சுவலி அந்த கம்ப்யூட்டர் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இது 10,000 rupees காஸ்டிங். 10,000 ரூபாய் உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் வித் 1 year வாரண்டி. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா பேசிக் இன்டெல் கோட் தான் இருக்கும். அந்த ஸ்பெக்கில் தான் அதை ரெடி பண்ண முடியும். வித் எல்இடி மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே சேர்த்து. இது வந்து ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 320 GB ஹார்ட் டிரைவ் வரும். 4 GB RAM DDR3 சப்போர்ட்டில் கொடுத்துருவோம். மானிட்டர் 15.4 inches மானிட்டர் அண்ட் பேசிக் கீபோர்ட் மவுஸ் வந்துடும். 10,000 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 1 year கம்பெனி நம்ம வந்து வாரண்டி நம்ம கொடுத்துருவோம். இது வந்து ஆக்சுவலி கஸ்டமைஸ் நம்மளே பண்ணுறது. வாரண்டி கவரேஜ் பார்த்தீங்கன்னா நீ இங்கே தான் எடுத்துகிட்டு வரணும். ஆன்சைட் சர்வீஸ் நம்மகிட்ட கிடையாது. அதுக்கான டீம் சப்போர்ட் நம்மகிட்ட கிடையாது. எதாக இருந்தாலும் சர்வீஸ் நீங்கள் தான் வரணும். இதில் 1 year உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீ தாராளமாக இங்கே வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 ரூபா பட்ஜெட்டில் இந்த மானிட்டரோட வந்துடும் உங்களுக்கு. இந்த மானிட்டர் வித் HP கீபோர்ட் மவுஸோட உங்களுக்கு வந்து 15,500 rupeesல. இதில் என்ன ஸ்பெக் வரும் அப்படின்னா இன்டெல் கோர் i3 வரும். i3ல 861 மதர் போர்டு வித் 500 GB ஹார்ட் டிரைவ் 4 GB RAM. இது CPU மட்டும் ஒன்று தனியாக வேணும்னா CPU மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். அதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 rupees வரும். இது 19 inch மானிட்டர் எல்இடி கீபோர்ட் மவுஸோட உங்களுக்கு 15,500 rupees காஸ்ட் ஆகும். இதில் ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் 500 பதிலாக 1 TB மாற்றணும், இல்லை ஜென்ரேஷன் எனக்கு சேஞ்ச் ஆகி வேணும் சார், 6th generation வேணும் இல்லை 4th generation வேணாலும் we can do it with different cost. ஓகே, இதில் உங்களுக்கு CPU மட்டும் வேணாலும் தனியாக கிடைக்கும், மானிட்டரோட வேணாலும் மானிட்டர் சேர்த்து கிடைக்கும். இதில் எல்லாம் எனக்கு இந்த மானிட்டர் எனக்கு பிடிக்கல சார், எனக்கு வந்து கொஞ்சம் ஹையரண்டாக பெரிய மானிட்டர் வேணும், 22-24 inches மானிட்டர் வேணும்னாலும் we can do it. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,500 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு. இது பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து i3 4th generation வித் 1 TB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 8 GB RAM இருக்கும். இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். இதுவும் கஸ்டமைஸ் நம்மளே பண்றது. 1 year வாரண்டி இங்கே கவர் ஆயிடும். H81 மதர் போர்டு வரும். ஆக்சுவலி மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியல, எனக்கு இந்த மதர் போர்டு கம்மியா இருந்தா அந்த மதர் போர்டு கொடுங்க, எங்கிட்ட இந்த ப்ராசஸர் கேட்குறாங்க. பட் ப்ராசஸர் வைஸ் மதர் போர்டு சேஞ்ச் ஆகும். வி ஹேவ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர், நீங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன் போர்டு மதர் போர்டு மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் வந்து H50 மதர் போர்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து சிஸ்டம் வந்து ரெடி பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்க, அதில் எல்லாம் ஃபால்ட் இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து சிஸ்டம் அப்கிரேட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இதை கொடுத்துட்டு வேறு சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்ம ஸ்டோருக்கு வரலாம். ஸ்டோர் ஆல்ரெடி வந்து உங்கள் லொகேஷன் அண்ட் இது வந்து யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் நம்ம கம்பெனியோட நேம் அண்ட் டீடைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஏற்கனவே வச்சிருக்கீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணாம் சார், இதில் வந்து எனக்கு AMDல வேணும், AMD அத்லானில் வேணும் அப்படின்னா AMDயை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்குது. AMDல A9 A6 அந்த மாதிரி ப்ராசஸர் இப்போ அவைலபிள் இருக்கு. அண்ட் வந்து AMD அத்லான் இருக்கு. நம்ம கடையில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா A6 இருக்கு. A6 பொறுத்த வரைக்கும் மதர் போர்டு அண்ட் ப்ராசஸர் ASRock மதர் போர்டோட உங்களுக்கு வந்து நியர்லி 7,900 rupees காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் GST. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்லான் இருக்கும். அத்லான் 3000G இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜிகாபைட் மதர் போர்டு எங்க கையில் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,500 rupees மதர் போர்டு அண்ட் ப்ராசஸர். இது ரெண்டுக்குமே நீங்க வந்து கிராஃபிக்ஸ் கார்டு அடிஷனல் ஆட் பண்ண தேவை இருக்காது. ரெண்டுமே இது என்ட்ரி லெவல் ப்ராசஸர் அப்படின்னா 3000G பொறுத்த வரைக்கும் இன்பில்ட் கிராஃபிக்ஸ், அதனால வந்து நீங்க கிராஃபிக்ஸ் கார்டு அடிஷனல் ஆட் பண்ண தேவையில்ல. அந்த PC பொறுத்த வரைக்கும் இந்த காம்பனன்ட் வந்து இதுல போட்டு நீங்க 15,500 ரூபாய் இந்த சேம் ATXல வந்து நீங்க 15,500 rupeesல நீங்க ரெடி பண்ண முடியும். என்ட்ரி லெவல் பொறுத்த வரைக்கும் இன்னும் கம்மியான பட்ஜெட்ல கூட ரெடி பண்ண முடியும். இது வந்து லேட்டஸ்ட் இப்போ கரண்டா இருக்கக்கூடிய AMD ப்ராசஸர் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5ல 5600 அவைலபிள் இருக்கு. 5600X நியர்லி ப்ராசஸர் கம் அரௌண்ட் 25,500. நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸர் காமிக்கிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா Ryzen 5ல 5600G இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நியர்லி 27,000 rupees வரும். இதுக்கான மதர் போர்டு ஜிகாபைட்ல அவைலபிள் இருக்கு, Asusல அவைலபிள் இருக்கு, மாடல் நம்பர் B550 மதர் போர்டு அவைலபிள் இருக்கு. அது டிஃபரெண்ட் பிரைஸ்ல வரும். நீங்க பிரைஸ் அப்பப்போ கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான கான்ஃபிகரேஷனில் எனக்கு ஒரு i5 கான்ஃபிகரேஷன் 10th ஜென்ரேஷனில் ஒரு PC வேணும், எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுக்கலாம். இது நீ ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இந்த கேபினெட். இது ஜெப்ரானிக்ஸில் வந்து அயன் சைட் கேமிங் கேபினெட் வித் இதில் வந்து RGB லைட்டிங்ஸ் வரும்.
இந்த ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே RGB லைட்டிங். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே தெரியும், இது வந்து டெம்பரரி கிளாஸ் சைடில் இருக்கும். உள்ள என்ன காம்பனன்ட்ஸ் மாற்றமோ அதோட டிஸ்பிளே நீங்கள் சைட் கிளாஸ் மூலமாக பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து பின்னாடி வந்து RGB லைட்டிங்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பவர் சப்ளை வந்து நம்ம என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கேமிங்கில் வந்து ஆட் பண்ணி இதில் காமிச்சிருக்கோம். இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சார் காமிப்பாங்க. இது வந்து i5 10th ஜென்ரேஷன். இது கேலக்ஸி B460 மதர் போர்ட் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் Z490 மதர் போர்ட் போடுற ஜிகாபைட்டில் இல்லை ஆசூஸில் மதர் போர்ட் வேணும் அப்படின்னாலும் we can do it. இதில் ஸ்பெக் என்ன நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 480GB SSD ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க் ஆல்ரெடி 1 TB இருக்கு, அது ப்ளஸ் வந்து 480GB SSD பண்றது கஸ்டமைஸ் தான் பண்ணுவோம். நம்ம 16GB 3200 MHz Corsair Vengeance RAM கேமிங் RAM அண்ட் வந்து இதுல வந்து பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு வித் இந்த கேபினெட் SMBS 450 GB SMBS ஓட இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 53,990 ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST, நோ அடிஷனல் காஸ்ட். இதுல என்ன இருக்கோ அந்த காஸ்டிங் தான் வரும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல சார் எனக்கு i7ல வேணும் அப்படினாலும் உங்களுக்கு i7ல பண்ணலாம். இதே ஸ்பெசிஃபிகேஷன் நீ i7ல பண்ணினா இட்ஸ் நியர்லி கம் அரௌண்ட் 65,990. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். பிரைஸ் எனி டைம் சேஞ்ச் ஆகும். பிரைஸ் வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா நோ ஹிடன் காஸ்ட்ஸ், நோ வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அசம்பிளி இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க முன்னாடி உங்களுக்கு அசம்பிள் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம அவைலபிள் இருக்கும். ஏதாவது ப்ராடக்ட் வேணும் இல்லை அப்படிங்க எங்க ஸ்டாக் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஒரு 1 or 2 hours ஸ்டாக் இங்கே வந்துடும். அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 22 inches மானிட்டர். இது வந்து டெல் IPS மானிட்டர். இது ஃப்ரேம்லெஸ் மானிட்டர். இது இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்டிங் வந்து 11,200 rupees. நீ வீடியோ பார்க்கும்போது மேபி பிரைஸ் சேஞ்ச் ஆகலாம், கம்மியாகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். நீ வந்து அந்த டைம் பிரைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 22, 24, 27, 32 inches வரைக்கும் டெல்லில் நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அசோசரிஸ். இது வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்கு. என்ட்ரி லெவல் கீபோர்ட் மவுஸ் கோகனட் பிராண்ட் இருக்கு, நம்ம ஜெப்ரானிக்ஸ் இருக்கு, லைவ்டெக் இருக்கு, அதர் பிராண்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள். இதுல பிரைஸ் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க. 190 rupees, 190 rupees கீபோர்ட் அண்ட் வந்து 120 rupees மவுஸ். இதுல நீங்க குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்றீங்க, வால்யூம் ஒரு 50 நம்பர் 100 நம்பர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பிரைஸ் கம்மியா வரும். இதுல டெல் மவுஸ் இருக்கு, 250 rupees வரும். வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் 950, 1350 rupeesல காஸ்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 800 rupeesல வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் இருக்கு. HP கீபோர்ட் மவுஸ் ஆல்ரெடி இருக்கு, அதில் பார்த்துட்டீங்க. 750 rupeesல ஸ்டார்டிங். நம்ம TP Link உடைய வைஃபை ரிசீவர் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின் போது அது மாதிரி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மதர் போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ASRock இருக்கு, ஜிகாபைட் இருக்கு, ASUS இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்கீல பாத்தீங்கன்னா இருக்கிறது பேக்கப் பிளஸ் ஹப். ஆக்சுவலி 4 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வித் பவர். 4 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வித் பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி கம் அரௌண்ட் 8,000 rupees கிட்ட காஸ்ட் ஆகும். நீ பிரைஸ் அவ்வளவு கேட்டு தெரிஞ்சுங்க. பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா கேமிங் மவுஸ். ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்பிளேல பார்த்தோம். அந்த மவுஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 800 rupees வரும். அது கீழே பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. அது வந்து 250 rupees காஸ்ட் ஆகும். மேல இருக்கிறது HP வயர்டு மவுஸ் இருக்கு, Logitech வெப் கேமரா இருக்கு. எல்லாமே வந்து கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெப்ரானிக்ஸோட கிளாரிட்டி மைக் இருக்கு. அது வந்து 950 rupees காஸ்ட் ஆகும். அது USB அண்ட் LED லைட்டிங்ஸோட வந்துடும். USB டைப்ன்றதுனால கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதோட நேமே கிளாரிட்டி தான், கிளாரிட்டி நல்லா இருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜூக்கோட ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. அது நம்மகிட்ட டிஃபரெண்ட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஹெட்ஃபோன் வித் மைக் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட டிஃபரெண்ட் பிரைஸ்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோகோ ஸ்போர்ட்ஸோட மவுஸ் பாக்குறீங்க. அது வந்து வித் RGB லைட்டிங்ஸோட ஒரு வயர்லெஸ் மவுஸ். அது இது லேப்டாப்போட அடாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். லேப்டாப்போட அடாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஆல் மாடல்ஸ், ஆல் வேரியன்ட், அதாவது Acer, Dell, Lenovo, Asus, எனி பிராண்டுக்கான லேப்டாப், சோனி எல்லா பிராண்டுக்கான லேப்டாப்போட அடாப்டர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இது பாத்தீங்கன்னா 499 rupees காஸ்ட் ஆகும். சம் டிஃபரெண்ட் மாடல்ஸ் மட்டும் 100-200 rupees வேரியேஷன் இருக்கும். மீதி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த மாடல் ஜஸ்ட் 499 rupees வித் 1 year வாரண்டி வித் இன்க்ளூடிங் GST ஓட வரும். ஆல்மோஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து பிராண்டட் அவைலபிள் லேப்டாப் இருக்கும், ப்ரோடாக்ட் இருக்கும், ஜெப்ரானிக்ஸ் இருக்கு, எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்கு. அதுக்கு கீழே அப்படி பாத்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் ஹெட்செட் ஏடிஎல் மாடல், ஏடிஎல் பிராண்டில் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட வரும். நல்ல பேக்கப் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 499 rupees காஸ்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒயர்லெஸ் மவுஸ் பார்க்குறீங்க. TOD 11, TOD 12 ரெண்டு மாடலில் ஒயர்லெஸ் மவுஸ் இருக்கு. அந்த ஒயர்லெஸ் மவுஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காஸ்டிங் பிரைசிங் பார்த்தீங்கன்னா நியர்லி 300-350 rupees காஸ்ட் ஆகும். பக்கத்தில் ஃபிங்கர்ஸோட USB கேபிள்ஸ் இருக்கு. அந்த கேபிள்ஸ் 100-150 rupeesல கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோகனட்ல வந்து பவர் சப்ளை அவைலபிள் இருக்கு. பவர் சப்ளை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஃபால்ட் வரும் இந்த அசம்பிள்டு மிஷினில். ஸோ அந்த மாதிரி பவர் சப்ளை போச்சு அப்படின்னா சிஸ்டம் ஃபால்ட் இருக்கு, ஏதாவது சிஸ்டம் பவர் ஆனதுனா மோஸ்ட்லி பவர் சப்ளை தான் செக் பண்ணணும். பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 500 rupeesல காஸ்டிங் கிடைக்கும். மிஷினில் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னா அடிஷனல் 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மிஷினில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலி கோகனட் பிராண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் இருக்கு, வேற அதர் பிராண்ட் ஆல்சோ அவைலபிள். மற்ற அசசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம வீடியோவில் எல்லாமே காமிக்க முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். தாராளமாக நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் உடைய பிரிண்டர்ஸ், டிவிஎஸ் கீபோர்ட் மவுஸ், டிவிஎஸ் வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ், டிவிஎஸ் உடைய ஹேண்டி ஸ்கேனர் எல்லாமே, தெர்மல் பிரிண்டர், டிவிஎஸ் உடைய பார்கோட் பிரிண்டர், பார்கோட் ஸ்கேனர் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கும். நீங்க பிரைஸ் வந்து அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்லிம்மா வந்து கியூட்டா ஒரு கேபினெட் வேணும் அப்படின்னா நாங்க வந்து ரொம்ப லைக் பண்ற கேபினெட் இது ஃபிங்கர்ஸ்ல. இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் ஹெச்பி பவிலியன் அந்த மாதிரி டெஸ்க்டாப் இருக்கு, அந்த பிராண்டட் டெஸ்க்டாப் ஒரு அவுட்லுக் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 2000 rupees காஸ்ட் ஆகும் வித் பவர் சப்ளையோட. இதுதான் ஆக்சுவலி இந்த கேபினெட் அசம்பிளிஸ். இந்த கேபினெட் அசம்பிளிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்க் குவான்டிட்டி அவைலபிள் இருக்கும். நாங்க வந்து ரொம்ப எங்களோட ஃபேவரட் கேபினெட் சொல்லலாம் இந்த மாடல். இன்னும் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸ்ல வந்து பவர்எக்ஸ், ஜெப்ரானிக்ஸ், லைவ்டெக், கோகனட் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் கேபினெட்ஸ் அசம்பிளிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது ஆக்சுவலி போட் கம்பெனியோட. இது ஆக்சுவலி வந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வித் மைக். வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வித் மைக் பார்த்தீங்கன்னா இது 1400 rupees காஸ்ட் ஆகும். ஹெட்ஃபோன் வித் மைக் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து மினிமம் ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 300 rupees 350 rupees ஸ்டார்ட் ஆகுது. இதுல நிறைய வேரியன்ட், நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு. ஜூகோட இருக்கு, ஜெப்ரானிக்ஸ் இருக்கு, போட் இருக்கு, ஃபிங்கர்ஸ் இருக்கு, நிறைய மாடல் இருக்கு. வயர்ட் பொறுத்த வரைக்கும் 300 350 rupees காஸ்டிங். வயர்லெஸ் பொறுத்த வரைக்கும் 1200 rupeesல இருந்து காஸ்ட் ஆகுது. நான் சொல்றது பெரிய ஹெட்ஃபோன் வித் மைக். நார்மல் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வித் மைக் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வித் மைக் பார்த்தீங்கன்னா 300 350 rupeesல இருந்து அவைலபிள் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட வாரண்டியோட தான் இருக்கும். அன்வாரண்டி ப்ராடக்ட் எதுவும் நம்மகிட்ட கிடையாது. ஹெட்ஃபோன் வித் மைக் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 year வாரண்டி இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி வந்து ஜெப்ரானிக்ஸ் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய கேமிங் ஹெட்ஃபோன் வித் மைக். இது அவைலபிள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். இதுல ரெட் கலர் வரும், ப்ளூ கலர் வரும். இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1200 rupees இன்க்ளூடிங் GST, 1 year கம்பெனி வாரண்டி. இதோட கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து USB கேபிள் அண்ட் இது வந்து ஆக்ஸ் 2 கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். ஸோ மானிட்டர் பொறுத்த வரைக்கும் we are multi brand authorized partner. we have Samsung, Dell, Lenovo, Acer, AOC, BenQ எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஏற்கனவே நம்ம சாம்சங் பத்தி ஃபுல் ரிவ்யூஸ் பார்த்தோம். இப்போ சாம்சங்ல நீங்க கீழ ஒரு மானிட்டர் பாத்தீங்க, இது ஆக்சுவலி பேக் டு பேக் ஆர்டர், B2B ஆர்டர் சொல்லுவாங்க. பேக் டு பேக், அதாவது கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10-15 daysல நம்ம அதை டெலிவரி பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் மானிட்டர் 49 inches. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோல கொடுத்தாச்சு. ஸ்பெக் வேணும்னா நீங்க மாடல் நம்பர் போட்டு ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். அது நியர்லி பிரைஸ் பாத்தீங்கன்னா கம் அரௌண்ட் 1,15,000 கிட்ட வரும் ஒரு மானிட்டர் காஸ்ட். இது மானிட்டர் பாத்தீங்கன்னா 22 inches AOC. இது IPS ஃப்ரேம்லெஸ் மானிட்டர். ஃப்ரேம்லெஸ் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் இதோட காஸ்டிங் இப்போதைக்கு நியர்லி 10,000 rupees, 10,000 ரூபாய். எல்லா ஐபிஎஸ் மானிட்டருமே 12,000 வித்துட்டு இருக்கும்போது AOC மட்டும் உங்களுக்கு கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க. 10,000 ரூபாயில வந்து ஃப்ரேம்லெஸ் மானிட்டர் 10,000 rupees காஸ்ட் ஆகுது. மானிட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி பழைய பிரைசிங் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். யாராவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 1 year முன்னாடி மானிட்டர் வாங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதோட கம்மியாவும் சீப்பா வாங்கியிருப்பீங்க. பட் இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் எல்லாமே புது பிரைஸ்ல தான் இருக்கு. பழைய பிரைசிங் கிடையாது. இதோட மானிட்டர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசர்ல வந்து 32 inches மானிட்டர் நைட்ரோ வந்து EDO சீரியஸ் மானிட்டர், கேமிங் மானிட்டர். இது வந்து கர்வ்டு மானிட்டர் ஆக்சுவலி. இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபுல் HD மானிட்டர். இது 165 Hz. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது கர்வ்டு வந்து 16:9 32 inches ஃபுல் HD மானிட்டர். இது வந்து ரொம்ப சீப்பான மானிட்டர். இது 21,500. இது டிவி கிடையாது. நிறைய பேர் டிவின்னு கேட்கறாங்க. இது டிவி கிடையாது. இது ஆக்சுவலி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற மானிட்டர். இதுல வந்து பார்டர்லெஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர் பார்ப்போம். டெல்ல 27 inches. இது பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் டெல் S2721HN. இது நியர்லி 16,700 rupees. இது வந்து IPS ஃபுல் HD மானிட்டர். இது 3 side பார்டர்லெஸ். இந்த மானிட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ல உங்களுக்கு மல்டிமீடியா டிசைனிங் பண்றவங்க ரொம்ப லைக் பண்றது BenQ மானிட்டர். BenQ பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்லயும் மானிட்டர்லயும் அவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியர். இது பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் பழைய பிரைசிங்ல பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து 15,800 rupees இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் எனி டைம் இன்க்ரீஸ் ஆகலாம். கம்மி ஆச்சுன்னா கண்டிப்பா கம்மி பிரைஸ்ல கொடுத்துருவோம். இப்போதைக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 15,800 ரூபாய். இந்த மானிட்டர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து 27 inches வித் சில்வர் கலர் ஸ்டாண்டர்ட் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இப்போதைக்கு 24 inches மானிட்டர். இதுதான் இதோட காஸ்டிங் நியர்லி 11,000 to 11,500 rupees. இப்போதைக்கு காஸ்டிங் இது. பிரைஸ் எனி டைம் டிராப் ஆகும் இல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்க பிரைஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போறது டெல் மானிட்டர். அங்க ஒரு மானிட்டர் இருக்கு 27 inches 13,800 rupees எழுதிருக்காங்க. அது ஒரு மானிட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியூசோனிக்ல 32 inches மானிட்டர் இருக்கு. இது வந்து ஃபுல் HD வித் 75 Hz வரும். 32 inches ஃபுல் HD மானிட்டர், பேக்லைட் LED, மாடல் நம்பர் போட்டிருக்காங்க VX3276 MHD. இது பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ் 20,500 20,500 ரூபாய். இது கீழே 27 inches மானிட்டர் AOC இருக்கு. அதனுடைய பிரைசிங் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ் கொடுத்துருவாங்க. நிறைய டிஃபரெண்ட் பிரைஸ்ல இருக்கு. ரீபோ பெஸ்ட்ல கம்மியான பட்ஜெட்ல ஆல் இன் ஒன் பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து லெனோவோ அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலி வந்து இங்க டிஸ்பிளே வைக்கல. அது பார்த்தீங்கன்னா 13,000 rupees காஸ்ட் ஆகும். 13,000 ரூபாய் இன்க்ளூடிங் பேசிக் கீபோர்ட் மவுஸ், ஒயர்டு கீபோர்ட் மவுஸ். இது பார்த்தீங்கன்னா i3 4th generation. அது 13,000 சொன்னது பார்த்தீங்கன்னா i3 3rd generation. அது 500 GB 4GB வரும். 500 GB ஹார்ட் அண்ட் 4GB RAM பேசிக் கீபோர்ட் மவுஸ். அது 13,000 rupees வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 inches ஸ்கிரீனோட HP Pro 1 400 மாடல் நம்பர். இது லைட் யூஸ்டு பீஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,900 rupees இன்க்ளூடிங் வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸோட கொடுத்துருவோம். ஒரு புது வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் போட்டு உங்களுக்கு வந்து இந்த CPU அந்த ஆல் இன் ஒன் PC, ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் வித் i3 4th generation 500 GB ஹார்ட் டிஸ்க் வித் 8 GB RAM.
8GB ரேமோட. இதுல பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்துடும், இன்பில்ட் கேமரா வந்துடும். நீ ஆன்லைன் காசுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக அடைக்கிற மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும், நிறைய கேபிள்ஸ்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா நீ இந்த மாதிரி ஒரு ஆல் இன் பிசி போயிடலாம். புது ஆல் இன் பிசி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் 27,000 பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம கண்டிப்பாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஆசூஸில் இருக்கு அவைலபிள். 3 மாடல் வந்திருக்கு. 3 மாடலுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம். செல்ரான் டிஎல் கோர் இருக்கு, பென்டியம் கோட் கோர் இருக்கு, AMD அத்லான் இருக்கு. 3 டைப் இருக்கு, 3 பிராண்ட் இருக்கு, 3 மாடல் அவைலபிள் இருக்கு. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் டெஸ்க்டாப்ஸ். பிராண்டட் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஏசர் இருக்கு, லினோவா இருக்கு, டெல் கூட தரலாம். டெல்ல வந்து மாடல் நம்பர் இப்போ மோஸ்ட் 3681 அந்த மாதிரி மாடல் வேணும், i3 i5 எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் லினோவா பொறுத்த வரைக்கும் இது வந்து 8GB RAM 256GB SSD ஓட இருக்கு. இது SSDன்றது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து Intel Core i3 10th generation with 8GB RAM 250GB SSD hard disk with 3 years கம்பெனி வாரண்டியோட வரும். இதுலயே வந்து கூட வந்து உங்களுக்கு கீபோர்டு மவுஸ் வந்துரும். பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கீபோர்டிங் அண்ட் வித் மவுஸோட வந்துரும். பேக்கிங் 3 years வாரண்டியோட வரும் லினோவா. இதுல பாத்தீங்கன்னா இது SSD டைப், இது நார்மல் ஹார்ட் டிஸ்க் கிடையாது, ஸ்பீடா இருக்கும். 8GB RAM வரும், DOS மாடல் வரும். இதுல பாத்தீங்கன்னா இது Ryzen. நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எனக்கு AMD Ryzenல கேமிங் பிசி ஒன்று கம்மி பட்ஜெட்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. AMD Ryzen பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 3200G அண்ட் வந்து 3400G ரெண்டு ப்ராசஸருமே கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு அசம்பிள் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல ஒரு 24,000 பட்ஜெட்ல நீங்க ஒரு CPU போறதா இருந்தால் தாராளமா Acer Veriton இந்த CPU பார்த்துக்கோங்க, டவர் மாடல். இது Acer Veriton 3200G 1TB ஹார்ட் டிஸ்க் வித் 4GB RAM. இது Ryzen 3 இது 3200G 1TB ஹார்ட் டிஸ்க் வித் 4GB RAM. இதுல வந்து நீ SSD எதுவும் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்பீட் செமையா இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம், நீ SSD ஆட் பண்றதா பண்ணிக்கலாம். இதுல RAM ஏதாவது இன்க்ரீஸ் பண்றதா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 24,000 வரும், 24,000 இன்க்ளூடிங் GST, 3 years கம்பெனி வாரண்டி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து i3 10th generation. i3 10th generation பொறுத்த வரைக்கும் இது வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் வித் 4GB RAM வருது. இது வந்து ஃபுல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 37,000 வரும். CPU மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 30,000 rupees 30,500 rupees காஸ்ட் ஆகும். ஒரு அசம்பிள் மிஷின் பண்றதுக்கான காஸ்டிங் என்னவோ அதுல இருந்து ஒரு 1000 2000 டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அசம்பிளுக்கும் பிராண்டடுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, அசம்பிள்ல ஏதாவது காம்பனன்ட்ஸ் போயிடுச்சு இல்ல ஏதாவது வாரண்டி கிளைம் பண்ணா நீங்க டைரக்டா அந்த சர்வீஸ் சென்டருக்கு அந்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போய் வாரண்டி கிளைம் பண்ணணும். பிராண்டட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 years கம்பெனி வாரண்டி வந்துடும். நீங்க டைரக்டா வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து ஆன் சைட்ல வந்து சர்வீஸ் பார்ப்பாங்க. அது நீங்க வந்து ஏதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க இல்லை சிட்டிக்குள்ள இருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க உங்களுக்கு வாரண்டி பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு இன்னும் Ryzenல வந்து கம்மி பட்ஜெட்ல சிஸ்டம் வேணும், ஒரு 25,000 30,000 பட்ஜெட் வேணும் அப்படின்னா 30,000 பட்ஜெட்ல இப்போதைக்கு Ryzenல பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கிறதுனால நமக்கு அரேஞ்ச் பண்றது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ 3400G ப்ராசஸர் இப்போ அவைலபிள் கிடையாது மார்க்கெட்ல. மினிமம் பார்த்தீங்கன்னா 5600 5 சீரிஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா Ryzen 5. இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஆஃபர்ல இருக்கு. ஆக்சுவலி 32,500 rupees போட்டிருக்கோம். இது வந்து வித் இன்க்ளூடிங் கீபோர்ட் மவுஸோட 3 years ஆன் சைட் வாரண்டியோட வரும். இதுல வந்து ஆக்சுவலி நேற்று கூட ஒரு மிஷின் கொடுத்தோம். வித் SSD M.2 ஆட் பண்ணி கேட்டாங்க. இதுல M.2 ஆப்ஷன் இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுல மோஸ்ட் ஆஃப் த மாடல்ல வந்து M.2 ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்து நம்ம M.2 ஆட் பண்ணோம்னா செமையா இருக்கும் ஸ்பீட் குவாலிட்டிக்கு. பேசிக்கான கேம் ஆடுறதுக்கு இந்த சிஸ்டம்ஸ் ரெண்டுமே Ryzen 3 அண்ட் Ryzen 5 ரெண்டுமே அட்வைசபிள் தான். Ryzen 5 பொறுத்த வரைக்கும் இந்த 3400G இது ப்ராசஸர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3.7 GHz அண்ட் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1TB ஹார்ட் டிஸ்க் வித் 8GB RAM ஓட இருக்கு. இது DDR4 அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் கண்டிப்பாவே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ M.2 இல்ல SSD ஆட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்பில்ட் Vega கிராபிக்ஸ் வந்துரும். அது நார்மலா பாத்தீங்கன்னா NVIDIA கிராபிக்ஸ்ல 2GB ஈக்குவலன்ட் வந்துரும். ஸோ Ryzen பொறுத்த வரைக்கும் 3200G ஆகட்டும் இல்லை 3400G ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கிராபிக்ஸ் கார்டு வந்துடும். பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் வித் லோவஸ்ட் பிரைஸ். இதில் எதுவுமே ஹிடன் காஸ்ட் கிடையாது. பிரைஸ் மேபி அப் டவுன் இருக்கும். கம்மியாச்சுன்னா கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பிரைஸ் டிஃபர் ஆகும். நீங்கள் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க மேக் ஆல் இன் ஒன் பிசி பற்றி பார்க்கலாம். நம்மகிட்ட மேக் ஆல் டைப் பிசி பண்ணுறோம். மேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பிசி ப்ளஸ் ஐமேக் மினி மேக் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போதைக்கு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்கில் i7 ஜென்ரேஷன், i7ல செகண்ட் ஜென்ரேஷன் 2.5 GHz ப்ராசஸர். இதை பார்த்தீங்கன்னா ரேடியன் கிராஃபிக்ஸோட வந்துடும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ நீங்கள் எடிட்டிங் போகிறதாலும் சரி, இப்போ ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறாங்க சில பேர், ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் வீலாக் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i7ல 2.5 GHz ப்ராசஸர். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 22 inches டிஸ்பிளே, 21.5 inches டிஸ்பிளே. ஸ்டோரேஜ் 1TB Macintosh ஒரிஜினல் ஐமேக்கோட OS இருக்கு, 8GB RAM இருக்கு. இதோட சவுண்ட்ஸும் சரி, ஐ மீன் இப்போ இதில் நீங்கள் வெப்காம் யூஸ் பண்ணினா கூட பாருங்கள், அதோட குவாலிட்டி உங்களுக்கு ட்வைஸ் நார்மல் லேப்டாப் இருந்தாலும் சரி டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி அதோட ட்வைஸ் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் சில பேர் வந்து ஐ மீன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்காக எடிட்டிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒன்று ப்ளே பண்ணுறோம், அது கிளாரிட்டி மட்டும் செக் பண்ணிக்கலாம்.
ஒரு சிங்கிள் சவுண்ட் பார்ல எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீக்கர் சவுண்ட் வருதோ அதை விட ப்ளஸ் கிளாரிட்டியான சவுண்ட் அவுட் புட்டும் நம்ம இந்த மேக்ல வரும் உங்களுக்கு. இப்போ இதோட ரேட் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஸ்பெக்கோட ரேட் பண்ணீங்கன்னா 35,000 வருது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுறது எது வேணா பண்ணிக்கலாம். இப்போ RGB கேமோஸ் ஆட் பண்ணிக்கலாம், இது 1200 ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் கீபோர்ட் வேணும்னா டெல்லோட ஒரிஜினல் கொடுத்துடலாம். இதே உங்களுக்கு iMacோட ஒரிஜினல் கீபோர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 rupees வரும் நம்ம கிட்ட. அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? மேக்ல இந்த ஸ்பெக் மாடல் i5ல இருக்கு, 26,000 பட்ஜெட்ல இருக்கு, எல்லா பட்ஜெட்லையும் நம்ம கிட்ட இருக்கு. பல்க் நம்பர்ஸ் 20 to 30 நம்பர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து இப்போ டவர் மாடல்ல HP அண்ட் லெனோவோல நம்ம வந்து ரீபோபிஸ்ட் டெஸ்க்டாப் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரேஞ்ச் 9,500 rupees காஸ்டிங் வரும். இது கோர் i3 4th ஜெனரேஷன் வரும். இதுல 500GB ஹார்ட் டிரைவ் அண்ட் 4GB RAM வரும். இதுக்கு வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 rupees. காஸ்ட் எனி டைம் சேஞ்ச் ஆகும். நீங்க வீடியோல பார்த்துட்டு இந்த காஸ்ட் தான் நீங்க வீடியோல போட்டீங்கன்னு சண்டைக்கு வராதீங்க. ஏன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா பிரைஸ் அப் டவுன் இருந்துட்டு இருக்கு. கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக கம்மி பிரைஸில் கொடுப்போம். ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் நீங்கள் தாராளமாக வரதுக்கு முன்னாடி கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். நீங்கள் வந்து நீங்கள் வரணுன்றதுக்காக நான் ரேட் கம்மியாக சொல்ல மாட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்யூனாக இருக்கும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் என்ன ப்ரைஸோ அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் தான் அவங்க சொல்லுவோம். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 rupees வரும். இதில் வாரண்டி இருக்கா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹார்ட் டிஸ்க் அண்ட் RAM 1 year வாரண்டி வரும். வேறு ஏதாவது காம்பனன்ட் போச்சு அப்படின்னா வித்தின் 30 days ஏதாவது இஷ்யூ அப்படின்னா 30 நாளைக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா we can replace it. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவோம். 30 daysக்கு மேலே ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து பெய்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வர ஹார்ட் டிஸ்க் RAM ரெண்டுக்குமே 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம். ஆனால் எங்கிட்ட ஆன்சைட் சர்வீஸ் சப்போர்ட் கிடையாது, அதுக்கான மேன் பவர் கிடையாது. இதாக இருந்தாலும் ஃபால்ட் ஏதாவது வந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. நான் 10 வருஷம் இது ஃபால்ட் இல்லாமல் ஓடலாம் கொடுக்க முடியாது. பட் குவாலிட்டியாக இருக்கும் பிராண்டட் பொறுத்த வரைக்கும். ரீபோபிஸ்ட் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. கார்பரேட் ஆகட்டும் மற்ற கம்பெனிஸ் ஆகட்டும். அந்த கொரோனாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கின்றதுனால ரீபோபிஸ்ட் ப்ராடக்ட் கேட்குறான்றதுக்காக நம்ம வந்து கம்பெனியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வர ப்ராடக்ட்டை வந்து வித்துட்டு இருக்கோம். சரியா? இது வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,900 rupees. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து i3 4th ஜெனரேஷன் 500GB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 4GB RAM வரும். இதில் RAM வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா 16GB RAM வரைக்கும் இதில் அப்கிரேட் பண்ணலாம். இது சப்போர்ட்டட் DDR3 RAM. DDR3 RAM நீங்கள் 8+8 16GB RAM இதில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் ப்ராசஸர் சப்போர்ட் என்னென்ன இருக்குன்னா i3, i5, i7 3 ப்ராசஸருமே இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ எனக்கு இதில் வந்து i7 பண்ணி கொடுங்க சார், i5 பண்ணி கொடுங்க சார்னா we can do it with SSD hard disk also it will support. கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் ஆகுமா? கண்டிப்பாக இது கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் ஆகும். 2GB 4GB நார்மல். இது SSF மாடல், இது டவர் மாடல். டவர் மாடலுக்கும் SSF மாடலுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இதில் வந்து நார்மல் GT710 GT730 என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம். இதில் வந்து நீங்கள் தாராளமாக 1050 1650 வித்தவுட் பவரில் இயங்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வந்து இதில் ஆட் ஆன் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ நான் நார்மலாக ஒரு டிசைன் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து 25,000 பட்ஜெட்டில் ஒரு ரீபோபிஸ்ட் CPU கொடுங்க அப்படின்னா i7ல வித் SSD ஹார்ட் டிஸ்க் வித் கிராஃபிக்ஸ் கார்டு 4GB RAM ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வித் 8GB 16GB RAMல ஒரு டிஃபரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம வந்து இந்த ஸ்பெக்கு மேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் நீங்கள் பட்ஜெட் சொல்லிட்டீங்க அப்படின்னா சார் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தாராளமாக வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோருக்கு வந்து இது என்ன ஸ்பெக் என்ன காஸ்ட் வரும்ன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ஸ்பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு RAM ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது புதுசு தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கும். குவான்டிட்டி வேணாலும் குவான்டிட்டி தரலாம். இது மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 9,500 rupees. காஸ்ட் வைஸ் இது கம்மி. நார்மலாக ஒரு சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறோட இது வந்து ப்ரைஸ் வைஸ் கம்மி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது i7 செகண்ட் ஜென்ரேஷன். i7 செகண்ட் ஜென்ரேஷன் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம். இது வந்து i7 செகண்ட் ஜென்ரேஷன் வித் 500GB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 4GB RAM. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i7 இதில் வந்து SSD ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நான் RAM ஆட் பண்ணணும் சார் இதில் உங்களுக்கு 32GB RAM போடலாம் அப்படின்னா we can. ஆனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்லி RAM மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சிஸ்டம் ஸ்பீட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் RAM இன்க்ரீஸ் பண்ணுறது தகுந்த மாதிரி அதனுடைய SSD சாலிட் டிஸ்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தான் சொல்லுவோம். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500GB ஹார்ட் டிரைவ் 4GB RAM 11,900 rupees. நான் வந்து இதில் இன்னொரு 4GB RAM ஆட் பண்ணுறேன் சார், இன்னொரு அடிஷனல் வந்து 8GB RAM ஆட் பண்ணுறேன், இல்லை 16GB RAM SSD எடுத்துக்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்கள் அதனுடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் கேட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணீங்கன்னா இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா அதனுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு டீடைல் கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து நம்ம டீம் வந்து இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் வித் இமேஜோட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு 10 நம்பர் வேணும், எனக்கு ஒரு 5 நம்பர் வேணும், இல்லை நான் அவுட் ஸ்டேஷனில் இருக்கேன், நான் திண்டுக்கல் விழுப்புரம் அந்த சைடில் இருக்கேன், இல்லை நாகர்கோவில் இருக்கிறேன், இல்லை கேரளாவில் இருக்கேன் அப்படின்னா கூட நம்ம வந்து இங்கேருந்து பார்சல் மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறதுக்கான டீம் நம்மகிட்ட இல்லை. அதனால COD கிடையாது. COD கேட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக நான் இங்கே வீடியோவில் சொல்லிடுறேன். நோ COD.
இது பொறுத்த வரைக்கும் Lenovo SSF இது வந்து M700 இது 6th ஜெனரேஷன் சப்போர்ட்டட் ஆக்சுவலி இது 6th ஜெனரேஷன் DDR4 சப்போர்ட்டட் RAM ஓட வரும் இது i3 6th ஜெனரேஷன் i5 6th ஜெனரேஷன் i7 6th ஜெனரேஷன் டெஸ்க்டாப் வேணும் அப்படினா இந்த மிஷின்ல நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம் இது USB 3.0 ஆப்ஷன் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் இதுல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா VGA போட் இருக்கு ஒரு டிஸ்ப்ளே போட் இருக்கு USB 3.0 இருக்கு USB 2.0 LAN ஆடியோ and PS2 keyboard mouse சப்போர்ட்டட் எல்லாமே இருக்கு இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 13,500 rupees 13,500 ரூபாய்க்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னா i3 ல 6th ஜெனரேஷன் i3 6th ஜெனரேஷன் வித் 500GB ஹார்ட் டிரைவ் 4GB RAM கிடைக்கும் 15,000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா வித் அடிஷனல் 4GB RAM அதாவது 8GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க் இல்ல சார் எனக்கு SSD ஓட வேணும் 240GB SSD வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 240GB SSD 8GB RAM ஓட i3 போனீங்கன்னா உங்களுக்கு 15 + 2 17,000 ரூபாய் காஸ்டிங் ஆகும் 17,000 rupees ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 240GB SSD போட்டு கொடுத்துருவோம் இல்ல சார் எனக்கு ரெண்டு வேணும் அப்படின்னா ரெண்டுமே கொடுத்துடலாம் 1,300 rupees எக்ஸ்ட்ரா வரும் காஸ்ட் வைஸ் வந்து சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அது நீ எடுக்கிற பிராண்ட் இந்த பர்టిక్యులர் பிராண்ட் எனக்கு SSD வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பொறுத்து பிரைஸ் டிஃபர் ஆகும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னாலும் we can modify இது நீங்க DDR4 வரதுனால நீங்க சிங்கிள் 16GB RAM போட்டு யூஸ் பண்ணலாம் இல்ல 32GB RAM போட்டு ரெண்டு 16 போட்டு யூஸ் பண்றதா பண்ணிக்கலாம் தாராளமா i7 6 i5 6 i3 6 நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட அவைலபிள் லிமிடெட் குவாண்டிட்டி இருக்கு ஓகே Dell Logitech keyboard mouse ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Dell keyboard mouse ஒரே ஒரு மாடல் தான் அவைலபிள் வரும் வயர்லெஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபரெண்ட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு Logitechல வந்து பாத்தீங்கன்னா many different models அவைலபிள் இருக்கு இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கீபோர்ட் பாத்தீங்கன்னா நீங்க குவாண்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 450 rupees வரும் இன்னும் குவாண்டிட்டி ஒரு 50 நம்பர் 100 நம்பர் வேணும்னா இன்னும் பிரைஸ் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க Logitech பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கீபோர்ட் பாத்தீங்கன்னா 470 rupees ல ஸ்டார்ட் ஆகும் ஒன்லி கீபோர்ட் இது கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ இது 800 rupees காஸ்ட் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா பிக் சைஸ் கீபோர்ட் ஸ்மால் சைஸ் கீபோர்ட் நிறைய இருக்கு இதுல வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் MK235 MK220 இந்த மாதிரி நிறைய மாடல் MK275 இந்த மாதிரி நிறைய மாடல் நிறைய வேரியன்ட் இருக்கு நீங்க Logitechல எந்த ப்ராடக்ட் வேணாலும் எங்ககிட்ட கால் பண்ணலாம் Logitechல வெப் கேமரா கையில அவைலபிள் இருக்கு C270 வெப் கேமரா நியர்லி 2,300 ரூபாய் காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் GST ஓட ஒரு HD வெப் கேமரா நல்ல குவாலிட்டில வேணும்னா நீங்க தாராளமா Logitech கேமரா வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸ்க்கு இல்லை வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கேன் சார் அடிக்கடி மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா வேணும் அப்படின்னா வெறும் 2,300 ரூபாய் Logitech C270 மாடல் கேமரா வந்து தாராளமாக நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அது வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மலாக எனக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு கேமரா வேணும்னா 720 பிக்சல் கோகனட் கேமரா அவைலபிள் இருக்கு அந்த கேமரா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 rupees இன்க்ளூடிங் 1 year வாரண்டியோட வரும் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 15 நாளைக்குள்ள ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா வி கேன் ரீப்ளேஸ் ஹியர் அதாவது எனக்கு சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க எடுத்து வந்து 15 நாளைக்குள்ள ஃபால்ட் அப்படின்னா ரீப்ளேஸ் வாங்கிக்கலாம் இல்ல சார் 15 நாளைக்கு அப்புறமா ஃபால்ட் என்ன பண்றது அப்படின்னா கம்பெனியோட சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு கோகனட் சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கு Logitech சர்வீஸ் சென்டர் சென்னையில இருக்கு நீ இல்ல நான் அதர் ஸ்டேட் போயிட்டேன்னா அதர் ஸ்டேட்ல கூட சர்வீஸ் சென்டர்ஸ் அவைலபிள் இருக்கும் நீ அங்க கூட நீ பேன் இந்தியா ஃபுல்லா இங்க வரலாம் நீ சர்வீஸ் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து Dell Tiny PC இது ரிவோபிஸ்ட் இது ஆக்சுவலி கார்பரேட்ல வந்து லைட் யூஸ் பண்ண PC இது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு DVD ஈக்குவலன்ட் சைஸ் இருக்கும் ரொம்ப குட்டியான PC இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல கூட காமிச்சிருந்தோம் வந்து இவ்வளவு சின்னதா PC இருக்கான்னு நிறைய பேர் வந்து ஆச்சரியமா கேட்டிருந்தாங்க கண்டிப்பா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது Core i3 6th ஜெனரேஷன் வித் USB 3.0 ஆப்ஷனோட இருக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா Core i3 6th ஜெனரேஷன் இது ஹார்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா நார்மல் லேப்டாப் ஹார்ட் டிரைவ் வரும் SSD வேணா SSD போட்டுக்கலாம் M.2 ஆப்ஷன் இருக்கு M.2 பண்ணிக்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க கேக்குறீங்களோ பண்ணி கொடுத்துருவோம் இது ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து i3 6th ஜெனரேஷன் இருக்கு i3 6th ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 500GB ஹார்ட் டிரைவ் வித் 8GB RAM இருக்கு இதனுடைய காஸ்டிங் வந்து 15,000 ரூபாய் வரும் 15,000 காஸ்ட் ஆகும் குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணினா மேபி நல்ல பிரைசிங்ல குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்ல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து லிமிடெட் குவான்டிட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து விண்டோஸ் ஒரிஜினல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதிலே வந்துரும் விண்டோஸ் ஒரிஜினல் 10 ஓட இருக்கு இது நீங்க நார்மலா ஒரு OS வாங்குறதா இருந்தா கூட ரொம்ப காஸ்டிங் ஆகும் அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்த மிஷின் வந்து கம்மி பட்ஜெட்ல வாங்கிக்கலாம் ஒரு மானிட்டர் இருக்கு அந்த மானிட்டருக்கு பின்னாடி வந்து டில்ட் பண்ணிக்கிறதுனால நீங்க தாராளமா அதுல வந்து டில்ட் பண்ணி சொல்லிக்கலாம் அதுக்கான ஸ்டாண்ட் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் கிடைக்கும் அந்த ஸ்டாண்ட் மூலமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ஹையர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லோ பட்ஜெட்ல நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம் இது ரிவோ பெஸ்ட் இது வாரண்டி வராது இது வந்து டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துருவோம் வித்தின் 30 daysக்குள்ள ஃபால்ட் அப்படின்னா we can replace it i3 6th ஜெனரேஷன் மினிமம் வந்து 500GB 8GB ஓட இருக்கு இது DDR4 ஓடது ஏன் அப்படின்னா அது வந்து 3050 மாடல் இது இதுல 3040 மாடல் வந்து DDR3 சப்போர்ட்டோட i3 6th வரும் லாஸ்ட் டைம் கூட நம்ம வந்து அது வந்து இது கஸ்டமருக்கு வந்து செக் பண்ணும்போது அது DDR3 சப்போர்ட்டோட i3 6th ஜெனரேஷன் மிஷின் வந்துன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ வந்து இது DDR4 சப்போர்ட்டட் இதுல வந்து 8GB 16GB RAM டிஃபரெண்ட் வேரியன்ட் we can arrange it available இருக்கு லிமிடெட் குவான்டிட்டி தான் அவைலபிள் இருக்கு ரொம்ப எல்லாம் லிமிடெட் குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு இது வந்து கார்பரேட் பைபேக் மிஷின் இது நீ தாராளமா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் என்கிட்ட அவைலபிள் இருக்கும் ஜெனினா இருக்கும் ப்ராடக்ட் ஓகே என்ட்ரி லெவலில் ஒரு கேபினெட் அசம்பிளிஸ் எனக்கு வேணும் சார் இல்லை ஒரு கேபினெட் சேஞ்ச் பண்ண போறேன் எனக்கு கேபினெட் போர்டு டேமேஜ் ஆயிடுச்சு ஃப்ரண்ட் பேனல் உடஞ்சிருச்சு இல்லை பவர் பட்டன் போயிடுச்சு அந்த கேபினெட் போர்டு மாத்திரம் அப்படின்னா தாராளமாக இந்த கேபினெட் நீ எடுத்துக்கலாம் அதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா நியர்லி 1,000 rupees 1,100 rupees வரும் ஒன்லி கேபினெட் ஸோ பவர் சப்ளையோட மாத்துறீங்க அப்படின்னா
இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1550 rupees வந்து 1700 rupees வரும். இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இருந்தால் இப்போ என்னுடைய பழைய கேபினெட் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, இல்லை ஃப்ரண்ட் யூஎஸ்பி வேலை செய்யலை, ஃப்ரண்ட் ஆடியோ வேலை செய்யலை, நான் அதை ஓகே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா we can do it. சர்வீஸ் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நம்ம வேற எங்கேருந்து வாங்கியிருந்த மிஷினாக இருந்தாலும் சர்வீஸ் நம்ம கிட்ட வந்து தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். மினிமம் சர்வீஸ் சார்ஜோட இந்த கேபினெட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தரதா இருந்தாலும் பழைய கேபினெட் இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த புது கேபினெட்டில் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ்ல இந்த சின்ன மினி டைப்ல கீபோர்ட் மவுஸ் வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான கீபோர்ட் மவுஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கீபோர்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 1100 rupees தான் காஸ்ட் ஆகுது. 1100 வந்து ஒரு ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு கீபோர்ட் மவுஸ் வேணும் அப்படின்னா அது வந்து டபுள் கலரில் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது போட்ரானிக்ஸ் பிராண்டில் இருக்குது. 1100 rupees காஸ்டிங் ஆகும். உங்களுக்கு 1100 வரும். மினி கீபோர்ட் மவுஸ் ஒயர்லெஸ், ரெண்டுமே ஒயர்லெஸ். இதில் டாங்கிள் ஒன்று இருக்கும், அந்த டாங்கிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹையர் அண்ட் 3200 DPIயோட ஒரு கேமிங் மவுஸ் பார்க்குறோம். அந்த கேமிங் மவுஸ் இது இங்கே இருக்குது பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 5 கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் வந்துடும். ஹை DPI இது அப் டு 3200 DPI வந்து இது வரும். 7 கலர்ஸ் LED லைட்டிங்ஸ் இதிலே வந்துடும். ஃபயர் பட்டன் ஒன்று இருக்கும், அதில் லைட்டிங்ஸ் வந்து வரும். இட்ஸ் லுக் லைக் அது ஃபயர் பட்டன் மாதிரி இருக்கும். தம் ரெஸ்ட் இருக்குது, இதில் ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது, பேக்வர்ட் பட்டன் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸோட நம்ம சீப்பாக இருக்கும். இது வந்து 800 rupees ஒரு காஸ்ட் ஆகும். குவான்டிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நியரஸ்ட் வந்து 10% 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ராடக்ட் வைஸ் மாறும். நீங்கள் இதனுடைய ப்ராடக்ட் குவான்டிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணணும். கோகோடைய ப்ராடக்ட், கோகோனட்டுடைய கேபினெட்ஸ் அண்ட் கோகோனட்டுடைய ப்ராடக்ட் வந்து LED மானிட்டர்ஸ் அண்ட் கீபோர்ட் மவுஸ் ஏதாவது பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் தாராளமாக வேறு ஆத்தரைஸ் பார்ட்னர் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த யூடியூப்ல வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக ஒரு வந்து வீடியோவில் கீழே கொடுத்துருப்பாங்க, டைட்டில் சப்டைட்டில். நீங்கள் செக் பண்ணிட்டு டைரெக்டாக கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலி கேபிள்ஸ், இது ஆக்சுவலி HDMI கேபிள்ஸ், VGA கேபிள்ஸ், LAN கேபிள்ஸ் எல்லாமே எல்லா கேபிளும் அவைலபிள் இருக்கும். அந்த கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் 99 rupees ஸ்டார்ட் ஆகுது. 99 கேபிள்ஸ் இருக்கும். HDMI கேபிள் கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். கேபிள்ஸ் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் வித்தின் 15 days ஃபால்ட் இருந்தால் எங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 year வாரண்டி, 6 months வாரண்டியோட கேபிள்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். 4K கேபிள்ஸ் இருக்குது, நார்மல் கேபிள்ஸ் இருக்குது. நிறைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆல் வேரியன்ட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி வந்து எனக்கு LAN கேபிள் வேணும், ஆடியோ கேபிள் வேணும், ஆக்ஸ் கேபிள் அண்ட் மொபைல் சார்ஜிங் கேபிள், இல்லைனா வந்து எனக்கு டிஸ்பிளே போர்ட்லேருந்து கன்வெர்ட்டர் வேணும் சார், எனக்கு வந்து HDMI கன்வெர்ட்டர் வேணும், இல்லை VGA கன்வெர்ட்டர் வேணும், இல்லை VGA to HDMI கன்வெர்ட்டர் வேணும், இல்லை C2C போர்ட் கேபிள் வேணும் அப்படின்னா எது வேணும்னாலும் நம்ம கிட்ட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் இல்லை டைரெக்டாக கால் பண்ணாலும் என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது, என்ன பிரைசிங்கில் இருக்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வரலாம். நீங்கள் வாங்க சார் இங்கே வந்து நான் ப்ரைஸ் கம்மியாக தரணும் நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லிடுவோம். நீங்கள் ப்ரைஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் வெளியில் நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு தாராளமாக இங்கே வந்து ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் எங்கே இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ்லேருந்து உள்ள சிவன் கோயில் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, அதாவது EB ஆஃபீஸ் வர ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து பொன்மணி மாளிகை வைரமுத்து கராமத்துலேருந்து ஒரு 4 பில்டிங் தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தி சென்னை கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, கம்ப்யூட்டருக்கு இல்லை லேப்டாப்புக்கான ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 2 ஸ்பீக்கர் வேணும் சார், எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லாம் வேணாம், எனக்கு கம்மி ரேட்லேயே கொடுங்க அப்படின்னா இது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 400 ரூபா கிட்ட காஸ்டிங் இருக்குது. நம்ம வெறும் 200 rupeesல சேல் பண்ணுறோம். இந்த யூடியூப் வீடியோவில் வந்து நான் 200 rupees போட்டு நீங்கள் அதிகமாக ரேட் விற்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெறும் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 200 rupees தான். இது 2 ஸ்பீக்கர் வரும், சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. இதில் ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்டோர்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோடைய குவாலிட்டி கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுப்போம், நல்லா இருக்கும். 2 ஸ்பீக்கருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 rupees தான் காஸ்டிங். ஸ்பீக்கர் இது வந்து உடன் ஸ்பீக்கர். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 200 rupees ஸ்பீக்கர் பார்த்தோம் இல்லையா, அது ஆக்சுவலி ஒரிஜினல் பிரைஸ் 200 rupees கிடையாது, ரேட் காஸ்ட் அது. நம்ம வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்மியாக பிரைஸில் தரோம். ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் 500 நம்பர் 300 நம்பர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனால காஸ்ட் கம்மியாக வருது. ஸோ அதனால கம்மியான பிரைஸில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550-600 rupees காஸ்ட் ஆகும். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்தாரு, இது எங்கள் ஊரில் 300 கிடைக்கும் சார் அப்படின்னா. நிறைய பிராண்ட் இருக்குது, அன்பிராண்டட்லாம் நிறைய இருக்குது. இது வந்து 1 year வாரண்டியோட கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு 550 rupees காஸ்ட் ஆகும். இது உடன் ஸ்பீக்கர். இதனுடைய சவுண்ட் குவாலிட்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் லோக்கலில் வந்து வாங்குற நார்மல் அன்பிராண்டட் ஸ்பீக்கர்ஸுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. இது ஏன்னா 1 year வாரண்டி தரதுனால கண்டிப்பாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். எப்போவே ஒரு ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது வந்து உடன் கிடையாது, இது வந்து PVC பேனல் வரும். இது வந்து 550 rupees காஸ்ட் ஆகும். இது உட் ஆக்சுவலி 600 rupees சேல் பண்ணிட்டு இருக்கோம், 550 rupees சேல் பண்ணுறோம். இது 1 year வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். சப்போஸ் இதில் ஒரு ஸ்பீக்கர் வேலை செய்யல, ஒரு ஸ்பீக்கர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் ரீப்ளேஸ் ஃப்ரம் ஹியர். அதாவது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஆன்சைட் வாரண்டி, கம்பெனி வாரண்டி அப்படின்னா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த ப்ராடக்ட் வாரண்டி இங்கே வரும் அப்படின்னா சென்னை கம்ப்யூட்டரில் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரண்டி 1 yearல பில் எடுத்துட்டு வந்து இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்டி பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 days உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுன்னா இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க.
ஓகே, இப்போ நம்ம போறது சிபி பிளஸ் கேமரா போறோம். சிபி பிளஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் 4 கேமரா செட்டப், 4 கேமரா, ஒரு டிவிஆர் 4 சேனல் டிவிஆர், ரெண்டு அசோசரிஸ், ஒரு காயில் கேபிள் வித் 1 TB ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 rupees காஸ்ட் ஆகும். இதுல இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் தான் ஆகும். ஏன்னா உங்களுடைய நீங்க இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு கேமரா வேணும் சார், கிரவுண்ட் ஃப்ளோர்ல கேமரா வேணும் கேட்பீங்க. இல்ல ஒரு 10க்கு 10 ஒரு ஷாப்புக்கு ஒரு கேமரா செட்டிங் பண்ணணும் கேட்பீங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் பொறுத்தவரை இன்ஸ்டலேஷன் செப்பரேட். இன்ஸ்டலேஷன் டீம் வருவாங்க, அவங்க பார்ப்பாங்க, அதனுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லி தனியாக சொல்லிடுவாங்க. 1 TB ஹார்ட் டிஸ்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,200 rupees காஸ்ட் ஆகும். 3,200 ஏவி ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து காஸ்டிங் ஆகும். ஸோ இன்க்ளூடிங் 4 கேமரா, ஒரு டிவிஆர் சேனல் அண்ட் வந்து ஒரு காயில் கேபிள், ஒரு அதனோட அசோசரிஸ், கனெக்ட் பண்ற கேபிள்ஸ் எல்லாம் கனெக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து 13,000 rupees இன்க்ளூடிங் வித் 1 TB ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் அந்த காஸ்ட் ஆகும். 13,000 ரூபாய் வரும். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட காஸ்டிங். நோ ஹிடன் காஸ்ட், நோ அடிஷனல் காஸ்ட், நோ ஹிடன் காஸ்ட். என்ன காஸ்ட் இருக்காது. இந்த 13,000 என்ன சார் என்ட்ரி லெவல் கேமரா விஜே கேமரா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. இது ஹெச்டி கேமரா 2.4 மெகாபிக்சல். கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேமரா நீங்க செக் பண்ணிக்கலாம். மாடல் நம்பர் வாங்கிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா ஒரு டீடைல் கொடுத்துருவாங்க. மாடல் நம்பரோட கொடுப்பாங்க. நீங்க மாடல் நம்பர் செக் பண்ணிட்டு மார்க்கெட் பிரைஸ் செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி கேமரா வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு வேணாம் சார், எனக்கு 1 TB வேணாம், எனக்கு ஹார்ட் டிஸ்க் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அது இல்லாம வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு 4 கேமரா தேவையில்லை சார், எனக்கு 4 சேனல் டிவிஆர் கொடுங்க, இல்ல 2 கேமரா போதும், இல்ல எனக்கு 8 சேனல் கேமராவோட டிவிஆர் வேணும், இல்ல 16 சேனலோட வேணும், இல்ல எனக்கு கேமரா வந்து கொஞ்சம் அதிகமான குவாலிட்டியில் வேணும், இல்ல வந்து 5 மெகாபிக்சல் ஹெச்டி கேமரா, கலர் கேமரா வேணும், இல்ல வித் மைக்கோட வேணும்னாலும் தாராளமா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சிபி பிளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் கம்பெனி ஆத்தரைஸ் பார்ட்னர், நல்ல பிரைஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். தாராளமா நம்ம சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்யூஷன் வேணும் அப்படின்னாலும் எக்யூஷன் கொடுப்போம். எக்யூஷன் வந்து உங்களுக்கு பேக் டு பேக் என்ன உங்களுக்கு ஆர்டர் இருக்கும் பிரைசிங் எடுத்து கொடுத்துரும். பிரைசிங் மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் பர்ச்சேஸ் ஹியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட். இது ஜஸ்ட் ஒரு 250 rupees தான் காஸ்ட் ஆகும். இது நீ ஆன்லைன் காஸ்ட்க்கு இப்போ ஒரு மொபைல் வச்சுட்டு நீ எப்படி ஏன் சவுத்தில் சார்ஜ் வச்சுட்டு இல்லை வந்து கீழே அப்படி கீழே விழுந்துட்டு இருக்க மாதிரி நீ ஃபீல் பண்ணீங்கன்னா இது மெட்டல் ஸ்டாண்ட் வித் பவுடர் கோட்டட். இது போட்ரானிக்ஸ் பிராண்டட்ல இருக்கு. போட்ரானிக்ஸ் பிராண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்டு ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ அது வந்து ஹோல்டர்ஸ் மூலமாக வேற ஏதாவது விசிட்டிங் கார்ட்ஸோ இல்லை வேற ஏதாவது நோட்ஸோ எடுத்து வைக்கிறதா வச்சுக்கலாம். இதில் வந்து நீ டேபோ இல்லை மொபைல் வைக்கிறதாலும் தாராளமாக இப்படி வச்சுக்கலாம், இல்லை இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம், எப்படி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இதோட காஸ்டிங் வரும் 250 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து ஜெப்ரானிக்ஸோட ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 rupees காஸ்டிங் போட்டிருந்தோம். இது வந்து 550 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். 550 ரூபா இது ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஆக்சுவலி வந்து இது வந்து மார்க்கெட் அவைலபிள். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். எம்ஆர்பி 899. இது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் பிரைஸ் மோஸ்ட்லி நம்ம மேட்ச் பண்ணிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான் பிரைஸ், ஃபிளிப்கார்ட் பிரைஸ் அண்ட் ரிலையன்ஸ் அதர் ஸ்டோர் பிரைஸோட நம்ம ரேட் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பிரைஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். பிரைஸ் ஏதாவது உங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சார் அது ஆன்லைனில் கம்மியாக கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா வி கேன் மேட்ச் இட். என்ன பிரைஸ் உங்களுக்கு வந்து லீஸ்ட் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த ப்ரைஸ் பண்ணி கொடுத்தோம். இங்கே பார்கெனிங் கிடையாது, நான் ஃபிக்ஸட் பிரைஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் ஆன்லைன் பிரைஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். நாட் ஓன்லி ஸ்பீக்கர்ஸ், ஆல் ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 550 rupees ஒரு ஸ்பீக்கர் பார்த்துருந்தா உடன் ஸ்பீக்கர். இதுதான் அந்த உடன் ஸ்பீக்கர். இது 2 ஸ்பீக்கர் வரும். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். 1 year வாரண்டி வரும். இந்த ஸ்பீக்கர் தான் நம்ம 550 rupees பாக்ஸில் காமிச்சோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து உடன் இல்லாமல் நார்மல் பிவிசி டைப் வந்து பாடி இருக்கிறது மாதிரியும் காமிச்சோம். அதுவும் வந்து 550 rupees தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சோம். 2 ஸ்பீக்கர் சேர்த்து நீங்கள் லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் இல்லை வந்து டிவியில் ஏதாவது கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 550 rupees தான். 550 ரூபா 1 year வாரண்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. இப்போ நம்ம இந்த 4.1 ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஆக்சுவலி ஆன்லைன் பிரைஸ் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் 2,900 ஆன்லைன் பிரைஸ் இருந்துச்சு. இது 3,400 நியர்லி. இதோடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,400 நியர்லி வந்து எம்ஆர்பி வரும். இது நம்மளுடைய ஆஃபர் பிரைஸ் 2,250 ரூபா 2250 எங்கள் பிரைஸ் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ். இது ஊஃபர் வந்து 20 வாட்ஸ். 4 ஸ்பீக்கருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 10x4 40 வாட்ஸ். இது வந்து ஊஃபர் வந்து 20 வாட்ஸ் 60 வாட்ஸ். ஸோ இது எத்தனை வாட் ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 60 வாட் ஸ்பீக்கர். இது இன்க்ளூடிங் 4 ஸ்பீக்கரோட சேர்த்து. இது சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். 2,250 ரூபா நீங்கள் தாராளமாக ஒரு 4.1 இந்த பட்ஜெட்டில் 1 year வாரண்டியோட இன்க்ளூடிங் பில்லோட ஜிஎஸ்டியோட நீங்கள் வாங்குறது அட்வைசபிள் தான் சொல்லுவேன். இது நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிருந்தா தாராளமாக டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவியில் கனெக்ட் பண்ணுறதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு போய் எப்படி நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் கூட அந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து டிடிஹெச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிடிஹெச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒரு கனெக்டருக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மூலமாக வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து டிவியில் கனெக்ட் ஆகி டிவியில் நீங்கள் போடுற ப்ளே பண்ணுற வீடியோவோ இல்லை வந்து மூவியோ இது வந்து இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் ஆகும். ஸோ 2,250 rupees நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஸ்பீக்கர் சார் வந்து ஜூம் பண்ணி காமிப்பாங்க. ஓகே, இது வந்து 4 ஸ்பீக்கர் வித் வந்து ஊஃபரோட வருது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ப்ளூடூத் 5.0, USB, FM, Max, LED லைட்ஸ் வித் ரிமோட் கண்ட்ரோல், LED டிஸ்பிளே அண்ட் வால் மவுண்டிங் ஆப்ஷன் இதில் இருக்குது. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 3,399 rupees. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி 3,400 எம்ஆர்பி. இதனுடைய ஆன்லைன் பிரைஸ் 2,900 ரூபாய். நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் 2,250 rupees.
ஓகேவா? இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குது சார் ஜூம் பண்ணி காமிப்பாங்க, பார்த்துக்கோங்க. வித் ரிமோட்டோட வருது, வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட இருக்கு. நீங்க மொபைலில் ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்றதுக்கும் இல்லை வேற ஏதாவது ப்ளூடூத் டிவைஸ் மூலமா நீங்க ப்ளே பண்ணி சாங்ஸ் கேட்கறதுக்கும் இல்லை வந்து ஆடியோவில் வீடியோ மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி செக் பண்றது யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு தாராளமா இது வந்து அட்வைசபிள் வித் 1 year வாரண்டி. ஃபிங்கர்ஸ் ஆல் ப்ராடக்ட் நம்ம அவைலபிள் இருக்கு. அதுல இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். இது வந்து நாக் அவுட் ஸ்பீக்கர். நாக் அவுட் ஸ்பீக்கர் உங்களுக்கு 2500 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட காஸ்ட் ஆகுது. இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கிங் சவுண்ட் 24 வாட்ஸ் இது ஜாட் டிராப்பிங் பேஸ் வித் பார்ட்டி ரெடி வித் RGB லைட்டிங்ஸ் இதுல இருக்கும். இதுல நீங்க மொபைல் இருக்கிறது ஆப்ஷன் இமேஜ்ல என்ன இருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். அது ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதனுடைய எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3299 ரூபாய் வரும். இதனுடைய உங்களுடைய இன்கமிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 1 year வாரண்டியோட வரும். ஃபிங்கர்ஸ்ல நம்மகிட்ட நிறைய வேரியன்ட் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்க இன்னும் ப்ராடக்ட் நிறைய பார்க்க போறீங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறத பார்த்துக்கங்க. இது வந்து டைனமிக் காங்கல் மேட்னு சொல்லுவாங்க. நாக் அவுட் ஸ்பீக்கர். இது ரெக்ட் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்போம். அதில் நீங்கள் வைக்கிறதா இந்த இடத்துல வச்சுக்கலாம். பிரிண்டர்ஸ் நம்மளோட பிரிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் பிராண்டட், அதாவது HP, Canon, Epson, TVS அண்ட் வந்து ரெக்டெக்ஸ் ஆல் மல்டி பிராண்ட் பிரிண்டர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ். இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் மூவிங். அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கலர் பிரிண்ட் அண்ட் பிளாக் அண்ட் பிரிண்டட் ரெண்டுமே எடுக்கிறதுக்கு இந்த பிரிண்டர் வந்து அட்வைசபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HP 409 இங்க் டேங்க். இது 316 வந்து வித்வுட் வைஃபை. மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா வித் வைஃபை. 409 வித் வைஃபை. இதுல இன்னொரு மாடல் அவைலபிள் இருக்கு. இது 319 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்வுட் வைஃபைல வரும், வைஃபை இல்லாம வரும். அது ரெண்டு தான் டிஃபரெண்ட். இந்த பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் பிரிண்டர், ஸ்கேனர், ஜெராக்ஸ் அதாவது காப்பியர் 3 ஆப்ஷன் இதில் அவைலபிள் இருக்கும். இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 11,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ப்ரைஸ் வந்து டெய்லி அப் டவுன் இருக்கும். ப்ரைஸ் வந்து அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் ஆல் மல்டி பிராண்ட் பிரிண்டர்ஸ் என்ட்ரி லெவல்லேருந்து லேசர் ஜெட், இங்க் டேங்க், A3 பிரிண்டர்ஸ், A3 ஸ்கேனர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட நம்மகிட்ட வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும். ப்ரைஸ் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிரிண்டர் ஸ்டாக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டில் இருக்கு. 1020 பிரிண்டர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கு. நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி கேட்டாலும் எங்கேயுமே ஸ்டாக் அவைலபிள் கிடைக்கிறது இல்லை. இந்த பிரிண்டர்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப டிமாண்டான பிரிண்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்டாக் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஒரு 1 or 2 days அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு. 1005 பிரிண்டர் இந்த இதனுடைய பிரிண்டர் காஸ்ட் நியர்லி வந்து 20,000 21,000 ரூபாய் வரும். அப்ரோக்சிமேட்டாக ப்ரைஸ் சொல்கிறேன். ப்ரைஸ் எனி டைம் சேஞ்ச் ஆகும். ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் மோடில் தான் இருக்குது. எதுவும் கம்மியாகிற மாதிரி இல்லை. ஸோ ஏன்னா ப்ராடக்ட்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து Canon 2900 பிரிண்டர். இது நியர்லி கம் அரௌண்ட் 12,000 and add, அதாவது 12,800 12,900 அந்த ரேஞ்சில் வருது. ப்ரைஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மியாகலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து சப்போஸ் வீடியோ நியர்லி ஒரு 12,800 அந்த ரேஞ்சு காஸ்டிங் வருது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸும் அவைலபிலிட்டி தெரிஞ்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வெளியோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷோரூம் பார்த்து எனக்கே தலை சுத்திச்சு, அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு சிஸ்டம் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ லேப்டாப்பும் சரி டெஸ்க்டாப்பும் சரி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கடையிலலாம் போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பட்ஜெட் என்ன கான்ஃபிகரேஷன் அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் சிஸ்டமுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் லேப்டாப் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்மியான விலையில் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் வெளியோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து கம்மியான விலையில தான் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரிச் ஸ்ட்ரீட்டோட இங்கே வந்து விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணுமா சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணி இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சென்னை இல்லாமல் அதர் பிளேசஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். until then bye.